எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் ஏன் சும்மா புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்ல முடியாது? இல்லை சார், நம்ம ஏன்னா இங்கிலீஷ் புத்தாண்டு எல்லாரும் கொண்டாடிட்டாங்க. நம்ம இங்கிலீஷ் புத்தாண்டுகள் வாழ்த்துன்னு சொல்லுமா? ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம். ஹாப்பி நியூ இயர் தானே சொல்கிறோம். ஸோ நம்ம ஏன் ஹாப்பி நியூ இயர் தமிழ் சொல்ல முடியாது? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் பாஸ் ஃபீல் பண்ணுறது தமிழ்னு சொல்லாட்ட நீங்களும் தப்பாக நினச்சிட்டீங்க. இது வந்து 31 டிசம்பர்னு. ஜனவரி 31 வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். ஸோ இது வந்து அதுஸ்பெஷல் நீங்கள் காதில் போட்டு பாட்காஸ்ட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, கேலண்டர் இருக்காதுன்னு. ஸோ அதனால் இன்னைக்கு ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் வந்து லாஸ்ட் பொங்கல் அப்போ பண்ணது. அதுக்கப்புறம் பாட்காஸ்ட் 2 கேட்டிருந்தாங்க, அது அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் சார். ஸோ அந்த பாட்காஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீயும் நானும் பேசுறதெல்லாம் பாட்காஸ்ட் பண்ணி தானே இருக்கு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கோம். இவன் தான் உட்காந்து நம்ம பாட்காஸ்ட் பார்க்குறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஊர்லேயும் திருவண்ணாமலையும் தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சார், ஜென்சிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்தோம். ஸோ இப்போ உள்ளே வரவங்க, புதுசாக வரவங்க எல்லாருமே இன்வெஸ்டிங்கில் ஒரு பயம் வருது. என்ன மேட்டர்னா, இந்த 2024 செப்டம்பர் வரைக்கும் ஒரு பீக் 26,000 நிஃப்டி. ஸோ 2020 தான் நிறைய நியூபீஸ் வந்து உள்ள வந்திருப்போம். என்ன மாதிரி ஆளும் நானும் 2020 தான், நிறைய வியூவர்ஸும் 2020 அதுக்கப்புறம் தான் உள்ள 2020 அதான் கோவிட் டைமில் சொல்கிறேன். ஓகே. ஸோ அந்த டைமில் தான் உள்ளே வந்தவங்க. ஏன்னா கோவிட்ல தான் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பார்த்து அந்த டைமில் தான் பிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தாலுமே அதில் தான் தெரியுதுல, நம்ம டிமேட் அக்கௌண்ட்ஸ்லாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாமே ப்ராஃபிட், ஜாலியாக இருந்தோம். இப்போ ஃபியர். ஏன்னா நீ எனக்கு ஒன்றும் பண்ணல, நீ 2020 நீ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா இப்போ மார்க்கெட் கரெக்டானா நீ ப்ராஃபிட்டில் தான் இருப்ப. கரெக்ட். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது இல்லை, நான் நிஃப்டி பேசிவாக பண்ணுறேன், நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் தானே பண்ணுறேன். எந்த ஸ்டாக் புக் பண்ணாலும் இறந்து இப்போ எல்லாமே அதோட வேல்யூஷன் தெரிஞ்சவொடனே வந்துருச்சு. ஸோ இது எனக்கு தெரியுது. பட் நியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஒரு பயம் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் வந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம். திருப்பி கோவிட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நடந்தோம் லாக்டவுன் டிக்ளேர் பண்ணிவிடு, ரூம்குள்ளேயே உட்காந்துரு, ஒரு வெள்ளத்துண்டு போட்டுனது எல்லாம் சிறப்பு போயிடும். இந்த பேர் இது ஏன் பிரச்சனைனா, நீ வந்து இன்வெஸ்ட் பண்ண ரீசனே வந்து தப்பு. நீ 2020 கோவிட்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, பிஸ்னஸ் ஓனர்னா யாரு, சரியா, பிஸ்னஸ் செய்யுதுன்னா எப்படி, அதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்டாக் மார்க்கெட் வந்ததுன்னா இப்போ உனக்கு பயம் இருக்காது. ஸோ உனக்கு ஏன் பயம் வருதுன்னா, நீ ஸ்டாக்னா என்னன்னு தெரியாது உனக்கு, சரியா. நீ வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்று பார்த்த, ட்ரேடர் பார்த்த, அப்படி தெரியாமல் ஒரு மணி பேச்சு வீடியோ பார்த்துருப்ப, ஏதோ பட்டாஸ் லெஸ்ன்னு சொன்னாங்க, 100 ரூபா இருக்குது. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பார்த்துருப்பா, அந்த 100 ரூபா வந்து 120 ரூபா 110 ரூபான்னு ஆயிடுச்சு. ஒரே சந்தோஷமாக இருக்குது. சரி, வேலை தான் போச்சு கோவிட்னால, லாக்டவுன்னால, அட்லீஸ்ட் இந்த பணமாக கொஞ்சம் பணத்தை எடுத்து நான் அப்படி போட்டேன்னா எப்படியாவது சம்பாதிச்சிடுவேன், இந்த வருஷம் எப்படியாவது போயிடுச்சிடுவேன் அப்படின்னு போட்டிங்க. உங்கள் லக்கு மார்க்கெட் ஏறிச்சு கொஞ்சம் அங்கே இங்கே லாபம்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிங்க. தீபாவளிலாம் கோவிட் டைமில் லாக்டவுனில் தீபாவளி பண்ணிங்க, ஜாலியாக இருக்கும். ஆமாம், அவன் ஃபோனில் லைட் டார்ச்சில் எல்லாம் பிடிச்சிட்டு பாத்திரம்லாம் டொப்புன்னு அடிச்சுட்டு அந்த அளவுக்கு ஜாலியாக. ஆமாம். ஆனால் இப்போ வெளில வந்துட்டோம். இப்போ பிஸ்னஸ் என்னன்னு இன்னும் நம்ம கண்டுக்கல, ஏன்னா நம்ம வேறு ஏதோ ஒரு வேலையை போய் பிடிச்சிட்டோம். ஆமாம், ஜாப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுது. ஏதோ ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு டெலிவரி பாயாக இருந்து இப்போ ஏதோ பண்ணி இப்படியே ஒரு ஆஃபீஸில் கால் சென்டரில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் கடத்தை பண்ணி வந்துட்டோம். இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம போர்ட்ஃபோலியோ இவ்வளோ நாள் ஒன்றுமே ஆகாத போர்ட்ஃபோலியோ ஏதோ எழுந்துருச்சு, பே படிச்சதுமே ஒரே இறங்கிடுச்சு. ஆமாம், இப்போ நெஞ்செலாம் வலிக்குது. ஆமாம், இவ்வளோனா நீங்கள் நினச்சிங்க ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுனா எப்படியோ பேர் எப்படியோ பண்ணிட்டேன் பேர், ரொம்ப ஈஸி, இது எல்லாருக்கும் சொல்லி இருந்தீங்க, ரொம்ப ஈஸிடா ஆன்சர் சொல்கிறல, இந்த வீடியோ பேர் அவர் சொல்லுறதெல்லாம் அப்படியே வாங்கிட்டே போ. ஆமாம், அப்படியே ஏறிண்டே போ. அவர் பாக்கி சொல்லதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டீங்க, சரியா. இது ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எக்கானமினா என்னது, பிஸ்னஸ்னால் என்னது, லாபம்னா என்னது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ கற்றுக்கணும். அது உங்களால் கற்றுக்க முடியாட்டா மார்க்கெட் பக்கம் வராதிங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டா தான் அந்த ஒரு ஃபியர்லேருந்து வெளியே வர முடியும். கரெக்ட். அது கற்றுண்டா தான் நீ மார்க்கெட் பக்கமே வரணும், சரியா. நீ கிரிக்கெட் பால் என்னென்னு தெரியாமல் நீ போய் முன்னாடி நின்றுன்னா அது மூஞ்சியில் அடித்தா என்ன வலிக்கும். ஆமாம், டென்னிஸ் பால் மாரி ரப்பர் பால் மாரி நினச்சின்னு போய் மூஞ்சியை காமிச்சேன்னா என்ன ஆகும், மூஞ்சி. ஸோ அதனால நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு எஸ் இட் இஸ் த ரைட் டைம் டு லேர்ன். இப்போ நீ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவ்வளோ நாள் நீ வாங்கினதை வந்து பயந்து விற்காது, ஆனால் இன்னும் வாங்காது. விற்கவும் வேண்டாம், வாங்கவும் வாங்கிட்டீங்க. நல்லா அண்ணா சொன்னது மாரி கேட்டு வாங்கினீங்கன்னா, ஒழுங்கான பொருள் வாங்கியிருக்கீங்கன்னா பயப்படாமல் இருக்கட்டும். உங்களுக்கு இப்போதைக்கு பணம் தேவை இல்லாட்டா ஒன்றும் தொடாதீங்க. ஆனால் இப்போதைக்கு திருப்பி பணம் போடாதீங்க,
சரியா? இங்கேருந்து போட படம் வந்து திருப்பி இறங்கினா இறங்கும். உப்பே உனக்கு இந்த வழியை உங்களால் தாங்க முடியும். ஏன்னா இன்னும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். ஆமாம் சார். சரியா? ஒரு 100 ரூபாய் வந்து 200 ரூபாய் ஆகிட்டு இப்போ 200 ரூபாயிலே 150 ரூபா இருக்கும். ஆமாம், அப்படிதான் இருக்குது. ஆமாம். ஸோ அந்த வழி ஐயோ 50 ரூபா போச்சேன்னு இருக்குது. உங்களுக்கு 50 ரூபாயே கிடையாது. சரியா? போட்டதே 100 ரூபா தான். சரியா? ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, என் காசு வந்து வந்து ஆசையை காமிச்சு தோசை அது மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஆன வாயை பொண்ணு உட்காந்து அப்படியே காமிச்சா அப்படி சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆமாம். ஸோ அது புரியுது எனக்கு. ஸோ அதான் நான் சொல்கிறேன், இன்னும் பணம் போடாதுங்க. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. டம்பு தாத்தா என்ன தான் பண்ணுவார் காலையில் தெரியாது. அவங்க ஊர் ஆளுங்களே அவர் வந்து ஜெயிலில் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்குது. அது அமெரிக்காவே தெரியாத மாதிரி ஆகிட்டு இருக்கு. சரியா? அந்த நிலைமையில் இருக்குது. வேர்ல்ட்ஸ் லீடிங் எக்கானமியாக தான். வேர்ல்ட்ஸ் ரிசர்வ் கரன்சி இன்னும் டாலர் தான். ஸோ அவங்க பண கூத்தில் என்னெல்லாம் ஆக போகிறது வேர்ல்டு எக்கானமிக்கு யாருக்கும் தெரியாது. சரியா? என்ன வேணால் வரலாம், எனக்கு தெரியாது. யாராவது தெரியும்னு சொன்னாலும் நம்ப முடியாது. ஏன்னா ட்ரம்ப்புக்கே தெரியாதுங்கிறது. எல்லாரும் கேட்குறேன், ட்ரம்ப் தாத்தா நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியாது. நான் வந்து கேமரா முன்னாடி நிற்பேன், மைக்கை போடுவேன், அப்புறம் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அப்புறம் நீங்கள் என்ன மனசில் தோந்தோ நான் செய்வேன். கேட்குறது வந்து நம்ம கோவிந்தசாமி இருக்கார், அவர் என்ன உங்கள் ஊர்லேயே வந்திருக்காரு, உன்னோட ஃப்ரெண்டரை கைலாசா பண்ணியிருக்காரு. அதுமாரி த சைக்காலஜி, த பயாலஜி ஆஃப் த ட்ரையாலஜி ஆஃப் த மைக்காலஜி என்னது. சரி சார், நாங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அடுத்த டவுட்டு, இப்போ வந்து டிஜிட்டல் ஏரா ஆகிட்டோம் நாங்கள் எல்லாம். நாங்கள் வந்து எவ்வளோ சேலரி வருதுன்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் எங்கே செலவு பண்ணுறன்றதே தெரியல. ஏன்னா யூபிஐ பேமெண்ட்டாக போயிடுது. ஸோ அதை எங்களால் பட்ஜெட்டே போட முடியல. இந்த ஒரு பிரச்சனைலாம் இருக்குது. நீங்கள் இருக்கும்போது தான் காசு செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போவீங்க. நான் எடுத்துகிட்டு போகிறது ஒரு 3000 செலவு பண்ணலாம், எடுத்துகிட்டு போனால் கூட 4000 கொண்டு வச்சு 4000 செலவு பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அந்த மைண்ட் செட் ஒன்றும் க்ரியேட் ஆகலை. பேமெண்ட் டக்குன்னு பண்ணிட்டு வந்துடும். ஸோ பட்ஜெட் எப்படி போடலாம்? இது வந்து எல்லா காலத்துலையும் உண்டு. இது என் காலத்துலையும் இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் ஒரு வேலை செய்யும்போது ஒரு வாரத்துக்கு வேலை செஞ்சால் ஒரு கட்டு நோட்டு கொடுப்பாங்க. சரியா? நீ ஒழுங்காக பார்க்குற, நீ கட்டுலேருந்து எடுத்து எப்படி கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவேன். திடீர்னு பாட்டு கட்டு காணாமல் போயிடும். ஏன்னா நீ எடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் அ மைண்ட் செட் ப்ராப்ளம். இட்ஸ் நாட் டெக்னாலஜி ப்ராப்ளம். இது ஹியூமன் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம மனிதருக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு பற்றி யோசிக்கிறதுக்கு சின்ன வயசில் சின்ன பசங்களுக்கு அது கிடையாது. அது இப்போ வருதுன்னா அந்த வயசான போக போக தான் அது வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து டீனேஜ் பிரெயின்பாங்க. இதில் என்னென்னா பாய்ஸ்க்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் வந்து இன்னும் ஸ்லோ. எதுக்கு இந்த நம்ம பாடி காம்போசிஷன் அப்படி. சரியா? அது ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அதனால தான் நம்ம ஊர்லலாம் வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் வயசு வித்தியாசம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. சரியா? ஆமாம். ஏன் அந்த வித்தியாசம் அப்படி இருக்குன்னா, பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த மெச்சூரிட்டி ஆல்ரெடி வந்தாச்சு பையனுக்கு. இப்போ பையனுக்கு வந்து 21 வயசு ஆகுதுன்னா, பொண்ணுக்கு 18 வயசு ஆகுதுன்னா, ஆக்சுவலாக மென்டல் ஏஜ் பார்க்கும்போது 2 ஒன்று தான். நீ ஒரு 18 வயசு பையன் எடுத்து ஒரு 18 பொண்ணோட கல்யாணம் பண்ணனா, ஷீ இஸ் ஆக்சுவலி 2-3 years மோர் மெச்சூர் தென் ஹிம் மென்டலி. சரியா? உடனே நம்ம ஆளுங்களாம் கீழே ஃப்ராக்சர் ஆகிடும் மைண்டு. ஹவு டேர் யூ சே திஸ், ஹவு டேர் யூ. இது வந்து நான் ஒன்றும் சொல்லலை, இது பயாலஜி, பேசிக் பயாலஜி. ஸோ இது வந்து இம்பல்ஸ் கண்ட்ரோல்னு பேர். பாய்ஸ்க்கு வந்து இது இம்பல்ஸ் கண்ட்ரோல் வரதுக்கு வந்து ஒரு 28 வயசு வரைக்கும் கஷ்டம். சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. ஸோ எக்ஸாம்பிளும் சொல்லிட்டீங்க, அதுவும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீ என்னன்னா, நீ ஒரு காவல்காரனா நீயே இருக்கணும் எனக்கு. ஆமாம், அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உன் பணம் இங்கே இருக்குன்னா, அப்போ அதாவது ஒரு சம்பளம் இப்படி கொடுக்குறாங்கன்னா, எடுத்து இங்கே கஷ்டமான இடத்துல வை. சரியா? ஒரு 10 கிலோமீட்டர் திருவண்ணாமலை மேலே ஏறி மலை மேலே கிரிவலம் சுற்றிட்டு மேலே ஏறிட்டு ஒரு உண்டியல் போல போட்டு அந்த உண்டியை பூட்டி சாவியை கீழே திருப்பி மலையிலேத்து இறங்கி சாவியை வந்து உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு, சரியா, அப்படி வச்சு வை. இப்போ உனக்கு வந்து 10 ரூபா வேணும்னா உங்கள் அம்மா கிட்டே இந்த சாயை வாங்கிட்டு மலை வரைக்கும் ஏறிட்டு அந்த ஒரு 10 ரூபா எடுத்துட்டு திருப்பி ஊட்டிட்டு அப்படி அவ்வளோ கஷ்டம் உனக்கு. நீ சரியா? அவ்வளோ ரோட் பிளாக்ஸ் நீ போட்டேன்னா பணம் செலவு பண்ணது கஷ்டப்படுவேன். அப்போ என்ன ஆகும்னா, நீ அந்த டக்குன்னு இம்பல்ஸ் பட்டல நம்ம ஓடி போயிட்டாங்க. ஃபோன் வாங்கினோம். ஏன் ஃபோன் வாங்கினா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, கிரெடிட் கார்டு கையில் இருக்குது, உடனே தேக்கலாம், எல்லாம் ஆன்லைன் ஈஸி. இதே வந்து அவன் கிரெடிட் கார்டை தூக்கி ஜோக்குக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க மீம்ஸில், ஐஸ் டப்பாவில் போட்டு ஐஸில் போட்டுருவாங்க. சரி, ஃப்ரீசருக்குள்ளே டப்பாவில் இருக்கும். அவன் கார்டு எடுத்து அதை பண்ணிடணும். சரியா? ஒரு பெரிய பானையில் கார்டை உள்ளே போட்டு தண்ணியை ரொப்பி ஃப்ரீசரில் வச்சுடு. இப்போ அவனுக்கு எடுத்து கார்டு தேக்கணும்னா கார்டு வந்து உள்ளே இருக்குது. 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அந்த 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே
என்ன வாங்கணும்னு தோணித்தோ ஸோ இது நல்ல ஐடியா, போயிடும். இது நல்ல ஐடியா. ஆனால் இப்போ நான் ஃபோனில் தானே காசை வச்சுக்கிறேன். ஆமாம், ஃபோனை தூக்கி வைக்க முடியாதுல்ல. ஃபோனை தூக்கி நீ வைக்க வேண்டாம். யூபிஐ வந்து வேற ஃபோனில் வேற சிம்மில் போட்டுக்கோ. நம்ம கார்த்தி வள்ளுவர் மாட்டின்னு இருக்கிற நீ சொன்னிய போன வீடியோவில் அதுமாரி வேற சிம்மில் போட்டுக்கோ. அந்த ஃபோனை தூக்கி நீ ரூமில் வச்சுடு. நீ அந்த ஃபோனை யூஸே பண்ணாத, பேட்டரி செத்து இருக்கும். இப்போ யூபிஐ பண்ணணும்னா நீ ஃபோன் பண்ணி அதை சார்ஜ் ஆகணும், கொஞ்சம் சார்ஜ் ஆகி இந்த ஃபோன் ஆன் பண்ணணும். அதை உடனே சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பண்ணும். அதெல்லாம் பண்ணி பிறகு உனக்கே தோணுச்சு. ஸோ ஆமாம். ஆனால் உடனே என்ன மக்கள் சொல்லுவீங்க, சார் ஆனால் எனக்கு சின்ன சின்ன செலவெல்லாம் இருக்குது, அதுக்கு நான் எல்லாம் பண்ணேன்னா அப்படின்னா அது எப்படி நான் டொமேட்டோ. ஸோ 2 அக்கௌண்ட் வச்சுக்கோ. உங்களுக்கு தானே தேவையில்லாமல் ஒரு 10 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுப்பீங்க. சரியா? நான் தரேன், ஒன்றும் சொல்லலை, நீ பூமர். இல்லை சரி, நீ என்னோட கிழமை. சார் இப்போ நான் ஜென்சியாக வந்துட்டேன். நீ ஜென்சி ஆகவே மாட்டேன். சரியா? நீ ஆத்துக்கு நான் ஆயிடுவேன்டா. எனக்கு முடி வேற வந்துடும். நீங்க ஜென்சியா தான் ஜென்சி ஆகவே மாட்டேன். நீங்க ஜென்சியா தான் நீ இருக்கீங்க. என்னன்னா ஆகலாம் ஜென்சி, நீ வெள்ளையா கூட மாட்டிடுவ. ஆனா ஜென்சிலாம் சான்ஸே இல்லை. சாரி மாம், நான் ஆகணும் சார். ட்ரை பண்ணு. நீ ஒன்னா நான் சப்போர்ட் பண்றேன் மாமா, நீ பண்ணு, நான் உனக்கு போடுறேன். இல்லை சார், நீங்களே கூட அந்த ட்ரெண்டிங் ஆடியோ யூஸ் பண்ணுறீங்க, எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. நான் ஒன்றும் அந்த காலத்தில் இருக்கிறேன். ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான், இளையராஜா. ஸோ அதான் நான் சொல்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணேன்னா 2 பேங்க் அக்கௌண்ட் வந்துக்கோ. ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு நம்பரில், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னொன்று நம்பரில். ஸோ மாதம் ஓப்பனிங்கில் உனக்கு தெரியும், இந்த மாதம் வந்து நான் ஆவரேஜாக ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணுவேன். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் போட்டுக்கோ. அதில் நீ ஈஸியாக ஜிபே, யூபிஐ என்ன பண்ணுறே பண்ணிக்கோ. அந்த இன்னொன்று வந்து லாக் பண்ணி வச்சுடு. நீங்கள் சொன்னது எனக்கு இப்போ நடக்குது. நம்ம கோடாக்ல இருந்து இப்போ ஐடிஎஃப்சிக்கு மாறணும் சேலரிக்கு. ஸோ கோடாக் வந்து என் கையில் இருக்குது, ஐடிஎஃப்சி எங்கள் வீட்டு பேரில் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் எதுக்கு ஓப்பன் பண்ணி, அதை ஏன் ஓப்பன் பண்ணுன்னு தெரியல. எங்கள் அம்மா நம்பர் அங்கே இருக்கவே, சரி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வீட்டில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேலரி வந்திருக்கு, இப்போ தானே வந்துச்சு, ஃபோன் பண்ணி கேட்டால் சேலரியா எவ்வளோ வேணும் அப்படின்னா இந்த செலவு இது அனுப்பிடுறாரு. அவ்வளோதான். அவங்களுக்கு ஜிபே தான் எல்லாமே யூஸ் பண்ண தெரியும், இவ்வளோ தான் செலவுன்னு அனுப்பிடுறாங்க. இப்போ அதனால தான் கல்யாணம் பண்ண பிறகு உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துரு, வள்ளுவர் உடனே ஓடி போயிடுவார். ஆமாம், ஆனால் அவரும் கல்யாணம் பண்ணிக்க சார் அவர் கொடுக்குறாரு சார், அவர் கொடுத்துறாரு. அது நல்லவர். அப்படின்னா கொடுத்துட்டு அங்கேருந்தா காசு வாங்கி செலவு பண்ணுறாரு. அதான் லவ் மேரேஜ், அதனால ஒர்க் அவுட் ஆகுது. அதான் நம்ம இவரை கேட்கணும், பர்ஃபெக்ட். அவர் என்ன பண்ணுறாரு அவர் தெரியல சார். அதுக்கு அவர் சொல்லி பேர் ஒய்ஃப் கிட்ட, நான் ஃப்ரீயாக வேலை செய்கிறேன், ஆஃபீஸில் சம்பளமே கிடையாது, நான் போகிறேன் ஃப்ரீயாக அப்படியே உட்காந்துருப்பேன், அவங்க 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டு நான் வந்துட்டே இருப்பேன். ஆமாம், அதெல்லாம் கேட்காது, சம்பளம்லாம் கேட்காது. அந்த மாதிரி வேணா இருக்கலாம். சரியா? ஸோ அதனால தான் இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ரோட் பிளாக்ஸ் போடுறதுக்கு. ஸோ இப்போது உங்கள் அம்மா கிட்ட பணம் இருக்குது, உனக்கு ஏதாவது செலவுனா உங்கள் அம்மா கேட்பாங்க, உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா ஏன்டா என்னன்னு கேட்பாங்க. நீ ஒன்று சொல்ல, ஆமாம் ஒரு புது ஃபோன் பார்த்தேன், ஏன் அவன் ஃபோனுக்கு என்னாச்சு, ஒரு 2 கேள்வி கேட்க, ஒரு 10 கேள்வி வந்தோடனே ஆஃப் ஆகிடுது. சரி வேணாம், உனக்கே வேணாம் தோணிடும். வேணாம் தோணிடுச்சு, அவ்வளோதான். நம்ம அருணுக்கு அந்த மாதிரி பண்ணிவிடு, அவன் சம்பளம் தூக்கி நீ பேக்கில் போட்டுக்கோ. அவன் சொன்னான், டே கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ணணும், எதுக்கு மீட் பண்ணணும், அதான் எதுக்கு, என்கிட்டலாம் சேலரி வந்துச்சுன்னா ஒரு ரூபா மிஸ். அதான் பீச் இருக்குல்ல, ஃப்ரீயாக தானே இருக்கு, யாரும் ஒன்று கொடுக்க வேண்டாம், டிக்கெட் கூட கொடுக்க வேண்டாம், நடந்து போ பீச்சுக்கு, இன்னும் காற்று வேறு வருது அங்கே. புரியுது. அங்கே 2-3 பொட்டலாம் இருக்கும், எடுத்து சாப்பிட்டுக்கோ. சரியா தம்பி அப்படி சொல்லிட்டு மூடி தட்டி போயிட்டாரு. சரி சார். அவனா பார்க்க லுக்காக இருக்கான், அவனுக்கு பிரச்சனையும் கிடையாது. நீ தானே சொன்ன எல்லாரும் இவனை தான் கேட்குறாங்க. ஆமாம். ஸோ எனக்கு பிரச்சனையும் கிடையாது. காந்தி சிலை பகலில் உட்காந்தோன்னா தாத்தா ஆகிடுவார். சரி சார். சார் அடுத்த கேள்வி சார், இப்போ இந்த ஏஐன்றது வந்து உள்ள வந்து பூம் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து வேலைக்கு போகிறாங்க இந்த பசங்க, அவனுங்களா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்த ஏஐ பூம் வந்து வந்த உடனே பயம் வந்துடுது, அன்சர்டனிட்டியாக தான் இருக்குது. இப்போ மார்க்கெட்டுமே எல்லா இடத்துல லே ஆஃப்ன்றது நடக்குது, எல்லாமே நடக்குது. ஸோ இந்த ஏஐ என் வேலை போயிடுமோ, நான் இப்போ என்ன கரியரை பில்ட் பண்ணுறது, இது வந்து நான் இன்னும் இப்போ என்ன ஜாப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போ ஐடி படித்தவங்களுக்கு பேசிக் லெவல் கோடிங் போயிடுச்சு, ஸோ இப்போ அட்வான்ஸ் லெவல் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஏஐ பண்ணுது. இந்த ஏஐயை வச்சு ஹேண்டில் பண்ணுறதுங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த ஏஐ போயிடும். இல்லை அதுவும் இருக்குது சொல்கிறேன், அதுவும் போயிடும். அந்த கோர்ஸ் பண்ணலாமான்னு பார்த்தாலும் அதுவும் நீங்கள் போயிடுன்றீங்க. அதுக்கு நிறைய பேர் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பண்ணிட்டேன் அந்த கோர்ஸுக்கு வந்து எடுக்க மாட்டுறாங்க, அதுக்கு நான் கொடுத்து படிச்சது 2 lakhs இருக்குது, அது வந்து 6 month கோர்ஸ் தான், இந்த மாதிரி 2 lakh 3 lakh இருக்குது. அதுவும் எனக்கு புரியுது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இந்த ஏஐ உள்ளே வரவே நான் எந்த ஜாபில் போகிறதுனே தெரியல. ஸோ இது என்ன பண்ணலாம் இப்போ இருக்கிற உலகத்தில்? இப்போ என்ன சார் புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க. கைத்தொழில், வாட் எவர் யூ டூ வித் யர் ஹேண்ட்ஸ் வில் நாட் கோ. நான் உடனே நீ உன்னை பாபரான்னு சொல்லலை, டாக்டராக கூட இருக்கலாம். சரியா? உடனே சொல்லிடுவாங்க ரோபாட் சர்ஜரிலாம் வருது, இந்த ரோபாட் சர்ஜரி பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்கும். சரியா? இந்த ஆளும் போய் ரோபாட் கிட்ட போய் எனக்கு கண்ணை குத்தி பண்ணுன்னு ஒத்துக்க மாட்டான் இந்த மனிதனும். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 20 yearsக்கு ஒத்துக்க மாட்டாங்க, மேபி ஆஃப்டர் தட். சரியா? சைல்ட் பர்த்துக்கு போய் யுவர் ஒய்ஃப் வில் நாட் அக்ரி,
ஒரு ரோபோட் டாக்டர் வருது, ஏஐயோட லேட்டஸ்ட் ஜென் வருது அப்படின்னா ஒரு டாக்டர் ஒழுங்காக ஒரு டாக்டரை கூப்பிட்றேன் இல்லையா? ஸோ சில ப்ரொஃபஷன்ஸில் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரியா? அந்த ப்ரொஃபஷன்ஸ்லாம் பாரு. சரி, இப்போ நம்ம ப்ரொஃபஷனுக்கு வருவோம். எடிட்டிங்ல வந்துருச்சு, எல்லா இடத்துலயும் வந்துச்சு. ஆர்ட் நோ பட் நம்ம உடனே நம்ம எஸ் பட் இஸ் ஆல்சோ ட்ரூ இன் ஆர் நம்ம மீடியாலையும். ஒரு எம்எஃப் ஹுசேன் சொல்லிடுறேன் அவன்கிட்ட, தெரியும் யார் எம்எஃப் ஹுசேன்னு தெரியாது. அவள் போனாடி வீடியோ சொன்னா நீ ரிசர்ச் பண்ணல. சரி, ஒரு வயசான தாத்தா இறந்துருக்காரு. அவர் என்ன வேலை ஆரம்பிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் சினிமா போஸ்டர் பெயிண்ட் அடிச்சிருந்தாரு. சரியா? அந்த ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க அந்த மாதிரி. ஆமாம், அது மாரி வரைஞ்சி பெயிண்ட் அடிச்சிருந்தாரு. கேன்வஸ் ஷீட்டில் பெயிண்ட் அடிச்சு. அப்போல்லாம் ஆதி காலத்தில் நம்ம என்ஜாய் பண்ணலாம், பிரிண்டிங்லாம் கிடையாது. ஆமாம், எல்லாரும் உட்காந்து பெயிண்ட் பண்ணுவாங்க ரோட்ல பெருசாக. 1990s வரைக்கும் இருந்தது. ஸோ எம்எஃப் ஹுசேன் தான் பண்ணியிருந்தாரு. அந்த இண்டஸ்ட்ரி காணாத பிறகு அவர் வந்து கேன்வஸ் ஷீட்டில் வரைஞ்சி பணக்காரர் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி. ஓகே. அது 1 வயசுல இல்லை, 10 வயசுல கூட இல்லை, எங்கள் அண்ணன் வயசு கூட இல்லை, அதோட 70s இருக்கும்போது, அவர் 70 வயசு இருக்கும்போது, கேமரா இருக்கும்போது, அப்போ போர்டில் அவர் பெருசாக எம்எஃப் ஹுசேன் சொல்லி அவர் பாப்புலராக பயங்கர பணக்காரனாக இறந்து போயிட்டு. சரியா? ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியும் இதுமாரி வந்துட்டு போயிருக்கு. நான் சின்னனா இருக்கும்போது இதுமாரி கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. நீ லே அவுட் பண்ணணும்னா ஒரு ப்ராட் ஷீட்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய பேப்பர். அந்த பேப்பரில் நீ வந்து எல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு நீ ஒன்றா உட்காந்து கோந்து வச்சு ஒட்டணும்னா புரியல. அதான் போய் நீ பாரு யூடியூப்ல. சரியா? ஆதி காலத்தில் நியூஸ் பேப்பர் பண்ணதுக்கே ஒரு நாள் ஆகும். ஒரு நியூஸ் பேப்பர். ஆமாம், ஒரு ப்ராட் ஷீட்டை போட்டு ஒரு ஆர்டிக்கிளும் சரியா லெட்டராக டைப் செட் பண்ணுவாங்க. டைப் செட்டி எல்லாம் ஒட்டிட்டு அதை வந்து ஒரு நெகட்டிவாக எடுப்பாங்க. அந்த நெகட்டிவ் எடுத்துட்டு அப்புறம் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் முன்னாடி போனேன்னா அது கூட கிடையாது, இங்க்லாம் அப்படி கிடையாது, ஃபோட்டோகிராஃபி கூட கிடையாதுல்ல. ஸோ பிளாக் வைப்பாங்க, அந்த பிளாக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பிரிண்ட் அடிப்பாங்க, ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி ஒரு பேஜாக அப்படி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தேன்னா இண்டஸ்ட்ரி இவால்வ் ஆகிட்டே வருது, டெக்னாலஜி இவால்வ் ஆகிட்டே வருது, வேலை மாறிண்டே இருக்கு. இப்போ ஏஐ வருது, கரெக்ட், ஃபாஸ்ட்டாக வருது. சரியா? பாக்கி டெக்னாலஜிலாம் கொஞ்சம் டைம் கொடுத்தது, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. ஆனால் கடைசியில் ஒரு மனிதன் தேவை. சுமார் 2 ரூமில் ஒரு 2 ஏஐயை வச்சா அது அதுக்கு பேசிட்டு அப்படியே பணமாக கொட்டாது அதுக்குள்ளேருந்து. சரி சார், அதுக்கு நான் என்ன வேலை சரியா? ஸோ ஒரு மனிதன் உள்ளே இருக்கணும். மனிதன் இருந்தால் தான் பணம் வரும். நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன வேலை காணாமல் போகாமல் இருக்குன்னா கான்டென்ட் கிரியேட்டிங், ஐடியா கொடுக்குது. நீ ஒன்று சொல்ல ஐடியா அதே கொடுக்கும், ஆனால் யார் பார்ப்பான்? சரியா? உனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தான் தெரியும். சரியா? நான் ஏதாவது ஒரு குப்பையை எடுத்து நீ இதை சாப்பிடுனா உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவல. அதுதான் பிரச்சனை ஏஐயோட. ஏஐ கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். ஆனால் அது ஒருத்தரானா ஒரு ஹியூமன் பீயிங் உட்காந்துன்னு சொல்லணும், இதுமாரி வேணும் எங்களுக்கு, அதுமாரி வேணும் அப்படின்னா அதை கிரியேட் பண்ணும். ஸோ சம்மன் இஸ் புல் த ட்ரிகர். இதுதானோ அந்த ட்ரிகராக நான் மாட்டா. எஸ். ஸோ பீப்புள் வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் மீடியா யாருன்னா எக்ஸ்ட்ரீம்லி கிரியேட்டிவ் பீப்புள். நீ இவ்வளோ க்ரியேட்டிவாக நீ இருக்கியோ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். நீ உடனே என்ன சொல்லுவீங்க? நான் க்ரியேட்டிவ் இல்லை சார். தப்பு. எல்லா மனிதனுக்கும் க்ரியேட்டிவிட்டி உள்ளே இருக்குது. இட் இஸ் லைக் உனக்கு கண்ணு 2 இருக்கிறது மாரி உன் புத்தியில் வந்து அது உள்ளே இருக்குது. நீ வந்து நம்ம உலகம் அப்படி இருந்ததுனால நீ யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் நீ அதை டெவலப் பண்ணதுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். சரியா? ட்ராயிங் மாரி ஃபஸ்ட்டு ஒன்று சர்க்கிள் கூட வர முடியாது. ஆனால் 10 சர்க்கிள் 100 சர்க்கிள் வரைஞ்ச பிறகு ஈஸியாக வர இப்போ க்ரியேட்டிவிட்டியும் அப்படி தான். ஃபஸ்ட்டு நீ எழுதும்போது எதாவது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிப்படியாக பண்ணும்போது வில் லேர்ன் இட். இன்வெஸ்டிங்கே அதானே? இன்வெஸ்டிங் அப்படி தான் சார். ஆமாம். எல்லோரும் ஏஐ வச்சு ஸ்டாக் பிக் பண்ணிடலாம், ஏஐ வச்சு ஸ்டாக் பிக் பண்ணிடலாம். இவன் வந்து ஏஐ வச்சு ஸ்டாக் பற்றி இன்வெஸ்ட் பண்ணுவான். அதான் நீ ஆமாம் சொல்லுவாங்க, ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், பேசுறதுக்கு எல்லாரும் பேசுவாங்க. கமெண்ட் அடிக்கணும்னா கீழே யூடியூப்பில் எல்லாரும் கமெண்ட் அடிப்பாங்க, அப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையாக வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கே கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். ஏதாவது தப்பு தெரியாது, ChatGPT அன்றைக்கி ஏதாவது தப்பாக கோடிங்கில் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா கரெக்ட் சார். ஐ ராதர் ஹேவ் அ ஹியூமன் பீயிங் டெல்லிங் மீ. ஸோ தி மேரி லாட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வில் நாட் டிஸப்பியர். என்ன ஆகும்னா யூ ஹேவ் டு பி வெரி குட் அட் டூயிங் ஜாப்ஸ். ஆமாம், நீ உட்காந்து ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கிறது வேலை மாத்திரம் போயிடும். நீ இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க, இப்போ அதுவும் காணாமல் எனக்கு பொதுவாக. துபாய்லாம் போனால் அது கிடையாது.
கேட் இருக்குது. ஒன் பாஸ்போர்ட் நீ இப்படி காமிச்சு அதை ஸ்கேன் பண்ணிக்கும். அப்புறம் மூஞ்சி அதோட கேமரா வச்சு பார்த்துக்கும், எல்லாம் மேட்ச் பண்ணிடும். அதோட டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்யூட்டரில் இருக்குது, எல்லாம் மேட்ச் பண்ணிடுதுன்னா அதே கேட்டை திறந்து நீ உள்ளே போயிடுவேன். இப்போ நம்ம ஊர்லேயே அது எல்லாம் நடக்குது, ஆனாலும் ஒருத்தவங்க வந்து செக் பண்ணிட்டு கேட்டுட்டு ஏன்னா நம்ம ஊரில் வேலை க்ரியேட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போனோன்னா இருப்பாங்க ஆட்டோமேட்டிக் கார் பார்க்கிங். ஆனால் அவங்க கொடை வச்சுருக்காங்க, அந்த மிஷினுக்கு ஒரு கொடை வச்சுருக்காங்க, அவங்களும் கொடை வெயிலில் வச்சுருக்காங்க, உட்காந்துருக்காங்க, ஃபோனில் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. கார் அப்படியே வரும், ப்ரீமியர் பார்க்கிங் அப்படிம்பாங்க, அப்படிம்பா மிஷின் தான் பண்ணும். மிஷின் தான் எல்லாம் பண்ணும். ஆமாம். ஆனால் பாவம் நீ வெளில போகும்போது அந்த மிஷினில் தான் ஸ்கேன் பண்ணும். ஃபாஸ்டாக்னா அதை ஸ்கேன் பண்ணி ஒன்று விட்டுரும். ஆனால் பாவம் அந்த வெயிலில் ஒரு இரும்பு டப்பாக்குள்ள ஒரு பாவம் அதோட ஆள் உட்காந்துருப்பான், வெந்துட்டு உடஞ்ச ஃபேன் ஆச்சுன்னு வெந்துட்டு இருப்பான் அவங்கள. சரிம்மா உன்னை என்ன கேட்பானா, ஃபாஸ்டாக் இருக்கா? ஏன் இருக்குன்னா நீங்கள் போகலாம். ஆமாம், நீ ஃபாஸ்டாக் இல்லைன்னா ஓகே பணம் கொடுத்தா அவன் டிக்கெட். ஸோ மோர் அண்ட் மோர் ஆட்டோமேஷன் இஸ் ஹேப்பனிங். எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. நிறைய வேலை காணாமல் போகும். நீ எப்படிலாம் நீ வந்து உன்னை ரீஇன்வென்ட் பண்ணிருக்கியோ நல்லது. அண்ட் உனக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் ஜென்ரேஷனுக்கு டைம் நிறையா இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இருக்கிற வேகமாக ஓடுது வாழ்க்கை, டக்குன்னு எதனா அடாப்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. உன் மனசு தான் வேகமாக ஓடுது. டைம் ஆனால் கடிகாரம் பார்த்தேன்னா அதே ஸ்பீடில் தான் ஓடினுது. ஆமாம் சார், சுற்றி இருக்கவங்களாம் நீ என்ன வருது, நீ இன்னும் வேலைக்கு போக முடியல, என்ன இன்னும் இந்த வேலையை செஞ்சு. இப்போயாவது உனக்கு வந்து டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுதுன்னு நினைச்சுன்னா நம்ம அங்கே டிக் ஓடினுதுல ஒரு 10 minutes உட்காந்து டிக் பாரு சார். உண்மையாக ஒரு மாதிரி ஆகிடுது சார், 10 நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியாது, ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆமாம் சரியா? That's all you have to do. To slow down time, look at your watch. Time will become very slow. And when you're young, you have lots of opportunities. உனக்கு கல்யாணம் இல்லை, உனக்கு லோன் கிடையாது. அஃப்கோர்ஸ் அருண் மாரி இருந்தானே தேவையில்லாமல் எல்லாத்தையும் தலைமையில் கட்டின்னு இருக்கு, அது உன் தலையெழுத்து. பட் நீ பூமர், நீ இதெல்லாம் பண்ணல சரியா? உனக்கு என்ன ஆனால் இங்கே இந்த ஊரில் போனாலும் போவோம். உனக்கு அப்போது நான் சொல்கிறேன், டேய் மிசோராமில் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குடா, இங்கே போனால் நீ சம்பாதிக்கலாம் இல்லைன்னா நீ உடனே இன்றைக்கி நீ வந்து சார் தேங்க்யூ சார் சொல்லிட்டு தேங்க்யூ சார் ஒரு வணக்கம் வச்சுட்டு ஸ்டேஷன் இங்கே நேரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஃபோக்கஸ் அன்ரிசர்வ் ஏரியான்ட்டு நியரஸ்ட் ஸ்டேஷன் மிசோராம் அப்படின்னு போட்டு போயிடலாம் நீ. ஸோ தட் மச் ஃப்ளெக்சிபிலிட்டி யூ ஹேவ். வாட் உன்கிட்ட இல்லைன்னா தைரியம் இல்லை. அந்த தைரியம் நீ வளர்த்துக்கணும். எல்லாமும் பார்த்தா பயமாக தான் இருக்கும். முதல் வாட்டி பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். முதல் வாட்டி தான் ஒரு நாயை ஒரு திருநாயை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்கும், அந்த நாயை எனக்கு கடிக்க போகிறதுன்னு. அப்போ கொஞ்ச நேரம் அந்த நாயை பார்க்கும்போது அதுவும் அந்த பிஸ்கெட் காமிச்சா அந்த நாயும் சரி எனக்கு கடிக்க போடல, தைரியம் வந்துடும். அதேமாரி தான் மெதுவாக படிப்படியாக போனேன்னா தைரியம் வரும். சரி, இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி, இந்த ரோட் மேப் வந்து இப்போது ஒருத்தர் 20K ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கலாம். 2025 20K வச்சு ஒருத்தர் சேலரி ஆரம்பிக்கலாம். 2030 அவன் அந்த இப்போ 20K இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 1 lakh அந்த மாதிரி ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதாவது 3 times வந்து அவன் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அவன் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி அந்த மைண்ட் செட் கிரியேட் பண்ணணும், என்ன வேலையாக வேணாலும் இருக்காது. 20K சம்பளம் வாங்கினான் இப்போ 2025. ஆமாம், அவனுக்கு வந்து இவ்வளோ வருஷத்தில் 1 lakh போனோம். 5 years 5 yearsல 20லேருந்து 1 lakh போகிறது பண்ணலாம் ஈஸி. அதுக்கு என்ன பண்ணணும்? எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நான் ஐடி ஃபீல்டுன்னு சொல்கிறேன், இல்லை அப்படின்னா இப்போ எங்கள் மீடியா ஃபீல்டுன்னு சொல்கிறேன், எல்லா ஃபீல்டையும் சேர்த்து சொல்கிறேன். எல்லா ஃபீல்டையும் செய்யலாம். அதுதான் எப்படி, அதுதான் அந்த எப்படி எப்படின்னா நீ என்ன ஃபீல்டில் இருக்கியோ நீ அதில் வந்து நீ அந்த ஃபீல்டில் கிங் ஆகணும். நம்ம ஆஃபீஸில் எடுத்துக்கோ, இப்போ நீ ஒரு புது எடிட்டராக சேர்ற சரியா? நம்ம கேமர் இருக்கானே அவன் மாரி நீ சேர்ற, அவனுக்கு வந்து நம்ம சீனியர் எடிட்டர் மாரி ஆகணும்னா அவனுக்கு டைம் இருக்குது 5 years. அவனுக்கும் சீனியர் எடிட்டருக்கும் நீ சொல்ல மாரி தான் டிஃப்ரென்ஸ் சரியா? டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி இப்படி போயிடலாம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேமர் அண்ட் சீனியர் எடிட்டர்? ஸ்கில், knowledge. So he has to grow his knowledge to that level. Knowledge 2 varieties இருக்கு. ஒன்று வந்து theoretical knowledge, அது நீ புக்கு படிச்சு கற்றுக்கலாம். ரெண்டாவது practical knowledge, that is the number of hours you do work. புக்கு நீ ஷார்ட் கட்டு, மனசு வச்சா நீ உட்காந்து 100 புக்கு படிச்சிடலாம் சரி, மனப்பாடம் கூட பண்ணிடலாம். ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குல்ல, அது ஆக்சுவல் டைம் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டூயிங் த ஒர்க். ஸோ நான் வச்சுக்கோ, அண்ட் இது வந்து உனக்கு கரியர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ். தியரட்டிக்கல் நாலேஜ் வில் நாட் ஹெல்ப் யூ க்ரோ. இந்த ஆஃபீஸில் 12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்கிறேன், அப்போ எனக்கு இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஐ எம் நாட் சேயிங் ஒன்று நம்ம
தயானந்தி சிவமூர்த்தி நாராயணமூர்த்தி ஆமாம் நாராயணமூர்த்தி அவர் சிவமூர்த்தி நாராயணமூர்த்தி சொல்லிட்டேன். அந்த அவர் மாரி நீ வந்து 70 hours இல்லாட்ட நம்ம எல்என்டி டம் ஆமாம் டம் இருக்காரு அவர் 90 hours இல்லாட்டா அப்படியே ஆஃபீஸ்லேயே நான் இருப்பேன். சரியா நான் ஆஃபீஸ் கம்ப்யூட்டரே கல்யாணம் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்லேயே அப்படியே இருப்பேன். அது வந்தாங்க ஆமாம் அந்த மாதிரி இந்த அப்போ முன்னேறிலாம் அப்படி வருவாங்க. அது வந்து எனக்கு துருபாய் அம்பானி ஒரு கோட் சொன்னார். அது நீங்கள் போய் நான் வரும் அது என்ன சொன்னார்னா, இஃப் அ கை இஸ் working hard and he is not doing better, there are only 2 reasons. Working hard to doing not better. ஆமா என்ன சொல்றேன்னா, நீ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் சார், ஆனா கரியர் growth-ஏ இல்லை. பெட்டரே ஆவல மாட்டேங்குது. அவர் சொல்ல அதுக்கு 2 எக்ஸ்பிளேஷன் தான் இருக்கு. நீ உண்மையா ஒர்க் பண்றேன்னா 2 ஒன்று நீ போய் சொல்ற, ஒன்றும் போய் சொல்கிறான். ஆமாம் ஆக்சுவலாக நீ அவ்வளோ கஷ்டமாக வேலை செய்யலை. 2வது நீ ஒரு முட்டாளாக இருப்ப. ஓகே சரியா? he says you should work smart. ஓகே So my goal is not to work long, to work smart. அப்படின்னா நீ இப்போ நம்ம சீனியர் எடிட்டர் வந்து கேமர் மாரி இருக்கிற டைமில் ஒரு 5 years ago இதுமாரி ஏஐ டூல்ஸ்லாம் இல்லை. டூல்ஸ் இல்லை. ஆமாம் இப்போ நம்ம ஏஐ டூல்ஸ் இருக்குது. நம்ம போய் நம்ம மக்களை கேளு, நம்ம எடிட்டர்ஸ்க்கு யாரெல்லாம் இவன் ஏஐ கற்றுன்னு இருக்கீங்கன்னு. ஏன் நம்ம கோவிந்தா நம்ம வள்ளுவர்லாம் அப்படிங்களா கற்றுக்கலாம். ஒரு டெக்னாலஜி அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம கிருஷ்ணா ப்ரோ எல்லாருக்கிட்டே தான் சொல்லியிருக்காரு, ஏஐ வந்ததுலேன்னு சொல்லிட்டு இருக்காரு. டமார் வச்சுருக்கு, டே கற்றுக்குங்கடா இங்கே கற்றுக்கலாம். இப்போ தான் சார் நானும் ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ தமிழ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். கரெக்ட். பட் நீ பண்ணிட்டு இருக்க, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் நான் சொல்கிறேன். அதாவது நீ 1 year கரியர் நம்ம கரோனாவில் பார்த்தேன்னா சரியா 6 மாதத்துல நீ ஒன்றும் செய்யாமல் மட்டையாக இருந்த. அதுக்கப்புறம் நீ இந்த மட்டை என்னால் தாங்க முடியல, இந்த வெயில் தாங்கலை, நான் மரத்தடியில் நிற்கிறேன், நீ வந்து நின்ன. இப்போ நீ வந்து டீ கடையை திறந்து, நீ ஒரு டீ கடை ஓனர் இல்லாமல் 2-3 பிரான்ச் திறந்து எல்லாருக்கும் நீயே சொல்லி கொடுத்துட்டு இப்போ எல்லாரும் உன்னைக்கு வந்து கேட்கணும், தானே இது எப்படி பண்ணணும், தானே அது எப்படி செய்யணும். சரிங்க, அதான் பீயிங் ஸ்மார்ட். யூ ஹாவ் டு லேர்ன் டு க்ரோ. எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அங்கே நான் போக முடியுமா, அதை நான் கற்றுக்க முடியுமா, அது இன்ட்ரெஸ்ட் வரணும். நீ அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணணும். அதில் நீ முக்கியமான கேள்வி நீ என்ன கேட்கணும்னா, இந்த தொழில் நான் செய்யறது வந்து நான் இன்ட்ரெஸ்டோட செய்கிறேன்னா, இல்லாட்டா இந்த பணத்தை நான் சம்பாதிக்கிறோன்னு செய்கிறேன்னா. நீ நான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறோன்னு நீங்கள் உட்காந்து நீ பெஞ்ச் தேய்ச்சிருந்தேன்னா நீ வளரவே மாட்டேன். அது நிறைய ஷைனிங் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்காங்க. சரியா? 2 வருஷமாக அங்கே கொட்டின்னு இருக்காங்க, அப்படியே இன்னும் கொட்டின்னு இருக்காங்க. சரியா? இவ்வளோ வாட்டி நான் சொன்னாலும் கொட்டின்னு இருக்காங்க. நிறைய டைம் ஆன்லைன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் லேர்னிங்ஸ் பண்ணல, நிறைய ஷாப்பிங்ஸ் பண்ணுறாங்க. சரியா? புதுசாக என்னெல்லாம் மெட்டீரியல் வாங்கலாம் இருக்கு. சரியா? ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் அதுதான் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு ஷாப்பிங் அட்வைசராக இல்லை. ஏன்னா எடிட்டிங் பண்ணாம என்னெல்லாம் புது பொருள் வந்திருக்கு, அதாவது ஆமாம், அதாவது ஒரு நீ ஒரு நிறைய இப்போ இன்ஸ்டாகிராமர்ஸில் இருக்காங்க. ஐ ஃபவுண்ட் திஸ் ஆன் ஃப்ளிப்கார்ட், ஐ ஃபவுண்ட் திஸ் இன் ஜனஜான், ஐ ஃபவுண்ட் திஸ் இன் கக்காபான். அது வந்து இருக்கு. ஆமாம், சரவணா ஸ்டோர்ஸ் போயிருக்கீங்களா, அங்கே பாரு புது பாத்திரம் இப்படி விற்கிறாங்க, அப்படி வந்து காமிக்கிறாங்களே. யூ கேன் டூ தட் இஃப் தட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், தட் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஆமாம், ஸோ தென் கோ சேசிங் தட். அது நீ பண்ணனா யூ வில் க்ரோ. ஏன்னா அதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எங்கெல்லாம் வளர முடியும் நீ பார்ப்ப. உன்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எப்படிலாம் எடிட் பண்ணி போகணும், புது டெக்னிக்ஸ்லாம் கற்றுப்பேன். புரியுது. ஆமாம், நான் இங்கே உட்காந்துன்னு ஏன்டா இங்கே வந்தேன், ஏதோ தேய்க்கணுமே தேய்க்கிறேன். சரியா? நம்ம காமெடி சீன்லாம் போய் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் 1920s அப்படி தான் காமிப்பாங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸரும் இதுமாரி தான் ஒன்றுமே செய்யாமல் ஒரு பாவம் அப்பாவியாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஆமாம், சரியா? பாவம் சட்டையை போட்டுட்டு தேங்காய் பேசி ஒட்டின்னு இருக்கும். அதுமாதிரி இப்போ எப்படி இல்லை நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம். இப்போ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. உங்கள் ஜென்சிலாம் வந்து எல்லாம் ஆகிடுச்சது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து படத்தில் சொல்கிறேன். இப்போ நம்ம போலீஸ்காரங்கலாம் கடைசியில் வருவாங்க. சரியா? எம்ஜிஆர் எல்லாத்தையும் சண்டை போட்டு எல்லாத்தையும் சாவடிச்சுடுவாரு. சரியா? அது கடைசிலாம் போலீஸ்காரன் ஓடி வருவான். எம்ஜிஆருக்கு அப்புறம் வருவார். ஆமாம், அதுமாரி காமிப்பாங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ யூ ஹாவ் டு டிசைட் the job I'm doing is this what I'm interested in. அதான் என்னோட காலிங்க. இப்போ நம்ம அருண் கேட்டேன்னா அவன் சொல்லிடுறான், எனக்கு சினிமா அந்த கேமரா வச்சது அந்த படம் தான். அதான் சொன்னேன், அந்த தாத்தா அவர் வீடு ரீல், அதான் அந்த ரீல் அவனுக்கு காமிச்சேன். அவன் கேமரா தான் அது மாதிரி தான் நம்ம அருண் பேசிட்டு போகுது. ஆனால் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவன் என்ன வேணால் செய்வான். இப்போது
நான் போய் எங்கேயாவது போய் ஊர் நேரத்தில் போய் ஒரு கணத்துக்குள்ளே போய் ஒரு வீடியோ எடுறான்னா உடனே கேமரா தூக்கின்னு விடுவோம். அதுக்கேற்ற மாதிரி லைட் செட்டிங் மாற்றுவார். எல்லாம் கேமரா எல்லாத்தையும் முதுகு மேலே கட்டின்னு ஒரு கேமல் மாரி ஒட்டகம் மாரி போகுது. சரியா? இது மயக்கம் என்ன ஞாபகம் வருது சார் இப்போ தான். கரெக்ட். சரியா? ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லேட்டஸ்ட் லென்ஸு, லைட்டு, அதில் வர ஏஐ எல்லாமே அவன் கற்றுண்டுருவான். இதே வந்து எடிட்டிங் பண்ணிடுறான்னா இல்லை முடியாது சார். என்ன விட்டுடுங்க சார், நீங்கள் இந்த வேலையே வேண்டாம் சார். சரி சார், இப்போ அடுத்த கேள்வியாக தான். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் அதை எப்படின்னா மாடிஃபை பண்ணுவீங்களா என்ன, இதை மட்டும் சொல்லுவேன். ஒருத்தன் ஒரு கரியரை சூஸ் பண்ணுறான், இல்லை இதுதான் என்னோட பேஷன், எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவே ஒரு இது. அது தப்பே கிடையாது. நிறைய கரியர் ட்ரை பண்ணிகிட்டே போ. ஃபஸ்ட்டு ஆமாம், ஃபஸ்ட்டு ஆடு பலி கொடுக்குறது பாரு, பிடிக்கலையா? சரி பிரியாணி செய்ய பாரு, அதுவும் பிடிக்கலையா? சரி பிரியாணி விற்க பாரு, அதுவும் பிடிக்கலையா? ஆனால் வேறு ஏதாவது பண்ணு. சரியா? அதுமாரி நீ தேடிகிட்டே போகணும். ஒரு நாளைக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஒட்டிக்கும். அதுவாக வந்துருன்றீங்க. ஆமாம், தட் இஸ் பெட்டர். ஏன்னா உனக்கு அட்லீஸ்ட் அந்த டைம் லைன் இருக்கு. சரியா? இப்போ நீ வந்து ஒரு 5-6 வருஷம் நீ வேஸ்ட் பண்ணலாம். இதே இல்லாமல் ஒரு குப்பை இடத்துல உட்காந்துட்டு ரப்பர் ஸ்டாம்ப் செய்கிற, சரியா? 20 வருஷம் போயாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை பெற்றுன்ட்டு இப்போ ரிஸ்க் எடுக்க முடியாது. சாரி பாஸ். அப்போ நீ உனக்கு உட்காந்து குழந்தை சொல்ல, எட்டு மாரி இருக்காதுங்கடா, உனக்கு என்ன பேசணும் நீ இது செய்யு. அந்த டிஎஸோட சொல்லுவாங்க. ஆமாம். சரியா? பின்னாடி ஒரு இளையராஜா பாட்டு வரும், இல்லை ஹாரிஸ் ஜெயராஜ் என்ன பாட்டு வேணுமோ உனக்கு வரும் பேக்ரவுண்ட். ஸோ இப்போ என் கரியர் சூஸ் பண்ணுறதுன்றது நான் நிறைய டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும். அதில் எதனா ஒன்று அது சரியா? அண்ட் எல்லாரும் அட்வைஸ் கொடுத்து ரெடியாக இருப்பாங்க. சரியா? காக்காலுமே எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். நீ எப்படி பண்ணு, அப்படி பண்ணு, ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிற, நீ ஒரு கரியர் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாட்டா நீ ஃபெயில் ஆகிடுவ. அதெல்லாம் ஓகே, அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவன்லேருந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அவங்க அட்வைஸ் உனக்குன்னு ஒட்டிக்கணும்னு உண்மை கிடையாது. சரியா? அவங்க அட்வைஸ் ஒட்டுக்கணும். சரி, புரியுதா? புரியுது. நீ வளர்ந்த விதம் ஒன்று, உன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. ஸோ உனக்கு கரெக்டான அட்வைஸ் நீ தான் கொடுத்துக்க முடியும். நான் வந்து ஏதோ வேறு ஊரில் பிறந்து வேறு ஏதோ நீ வளர்ந்துட்டு நான் வந்து கிட்ட வந்து நீ இதுமாரி பண்ணுன்னா உனக்கு அது சரியாகாது. ஓகே. ஒருத்தவங்களோட அந்த எப்படி அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு வராங்களோ அது உனக்கு. ஆமாம், இதே ட்ரூ. இப்போ வந்து அதனால நீ ட்ரெயினர் வச்சுக்கிற, நீ ஜிம்மில் போகிற, உன்னோட பாடி டைப் பார்க்குறான், உன்னோட லைஃப் ஸ்டைல் பார்த்து தான், உன் வயசை பார்த்து தான் எல்லாம் பார்த்து உனக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறான். அப்புறம் நீ என்னமாரி உடம்பு வளர்க்கணும்னு ஒன்று கேட்குறான். நீ பல்கியாக இருக்கணுமா, லீனாக இருக்கணுமா, உங்களுக்கு என்ன ஆசை? கேட்குறேன். ஆமாம். சரியா? ஒரு ஆள் வந்து இன்னைக்கு ஊசி மாரி உடம்பு வேணும்னு சொல்லிட்டு அவன் மேலே நீ ஒரேடியாக ப்ரோட்டீன்லாம் போட்டு அவன் மேலே ஸ்டெராய்ட்ஸ்லாம் கொடுத்து நாளைக்கு ஆர்னல் சார்ஜிங் வேணா அவனை என்னையா பண்ணிட்டேன் எப்படி இருக்கேன் நான். புரியுதா? நான் ஆசைப்பட்டது வந்து கொஞ்சோன்னு ட்ரிம்மாக இருக்கணும்னு பார்த்தா நீ எப்படி பண்ணிட்டேன் நான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, தேவைன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். யூ ஹேவ் டு கிவ் அட்வைஸ் டு யுவர் செல்ஃப். சரி சார், இப்போது சோஷியல் மீடியான்னு வருவோம். ஸோ இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியா வந்துருச்சு, எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதுன்றது நான் டைம் ஓட்டுறேன். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கலான்னு போனாலும் 1 ஹவர் அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு போயிடுறேன். ஷார்ட்ஸ் பார்க்குறேன்னு வந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸ் பார்க்க வரேன்னா ஒரு 1 ஹவர் போயிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரீ டைமில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னா கூட ஃப்ரீ டைம் தாண்டி திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. யூடியூப் வீடியோலையும் அதே மாதிரி தான், மூவிஸ்லையும் அதே மாதிரி தான். நாங்கள் டைம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுன்றது எங்களுக்கே தெரியுது. ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் நல்லதும் கற்றுக்குறேன். அந்த டைமில் இப்போ ஒரு 10 ரீல் பார்க்குறேன் அப்படின்னா அதில் ஒரு இது எப்படி தெரியுமா? தம் அடித்தா வெயிட் குறையும் சார், அந்த மாதிரி தான் சார். இல்லை சார், தம்மு நிறுத்தினா எல்லாம் வெயிட் போட்டுருங்க சார். சார் இப்போ நான் தம் விடாமல் இருக்கேன். தம் அடிக்க வரைக்கும் நான் குண்டாக மாட்டேன் சார். இல்லை சார், நான் வந்து இப்போ உண்மையாக நிறைய கேட்டிருக்கேன் நான். இல்லை சார், 10 சேனல் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். 10 சேனல் ரிலேட்டாக ஒரு 10 ரீல்ஸ் பார்க்குறேன். எல்லாமே வேஸ்ட்டு. என்னோட சேனலே வேஸ்ட்டு. சரியா? நம்ம மற்றவனை விடு, என் சேனலே வேஸ்ட்டு. அப்போ என் சேனலும் அதே மாதிரி தான் நீங்கள். எஸ், ஆனால் நான் சொன்னேன்னா உடனே நின்றுடுமா? நிற்காது. பிகாஸ் இருக்கிறது என்ன, நீ வந்து குவாலிட்டி ஆஃப் யுவர் டைம் ஹேஸ் டு பி ஸ்பெண்ட் ரீடிங். சரியா? இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங், உனக்கு எதாவது கற்றுக்கணும்னு ஆசைனா நீ அதை படித்து தான் ஆகணும். நீ ஒரு வீடியோவில் பார்த்து கற்றுக்க முடியாது. இப்போ வீடியோவில் நீ வந்து சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீ வந்து ஒரு புது ஹோட்டல் திறந்துருக்கேன் காமிக்கிறாங்க, அப்படியே உள்ளே போகிறாங்க, அப்படியே ஆன்னு சாப்பிட்றாங்க, அப்புறம் கச்சை நம்ம காமிக்கிறாங்க, அப்புறம் வெளில வராங்க, அப்புறம் இஃப் யூ லைக் ஷேர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஹோட்டலு. இப்போ நீ இந்த ஹோட்டலில் உனக்கு கேட்டேன்னா, இல்லை சார் நான் திருப்பி பார்க்கணும், அதை திருப்பி பார்க்கும்போது திருப்பி
ஒரு 2 வாட்டி பார்ப்பேன். அப்புறம் கேட்பேன் என்ன ஹோட்டல் பேர், திருப்பி நோட் அவனை கீழே படிப்பேன். இல்லை கீழே Description படிப்பேன். டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுவேன், அதை எழுதியிருக்கான். இது சார். கடைசியில் என்ன பண்ணேன், படித்தேன். சரியா? ஸோ நீ இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கோ. ஆனால் இன்ஸ்டாகிராம்லேருந்து நான் பார்த்து கற்றுக்க போகிறேன்னு சொல்லுது வந்து முடியாது. அப்போ யூட்டிலைஸ் சோஷியல் மீடியான்றது வந்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் நான் கரெக்ட். பார்க்கணுமா? நம்ம சேனல் வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட். இன்ஃபோடைன்மெண்ட் கிடையாதா? நோ, நான் இன்ஃபர்மேஷன் சேனல் நினச்சேன். இன்ஃபோடைன்மெண்ட் நோ, இட்ஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் தான். அப்புறம் நம்ம காலேஜில் நீ காலேஜே திறக்க வேண்டாம், எல்லா கிளாஸும் நடக்குதுல. இந்த ஒரு காலேஜுக்கு போ, கேமரா தூக்கின்னு போ, அருணோட அவன் எல்லாம் லைட்லாம் செட்டப் பண்ணுவான், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிடு. அவ்வளோதான், ரெக்கார்ட் பண்ணிச்சு ஃப்ரீயாக யூடியூப்ல போட்டுரு, எல்லாரும் பார்த்து கற்றுருவாங்க. அப்புறம் இது காலேஜ் பண்ணுவோம். அப்போ எனக்கு டிசிப்ளின்லாம் வரணுமே. நீயே சொல்லிட்ட பாரு. இல்லை சார், நான் காலைல ஏஞ்சி போகிறேன் வரேன். ஏன்னா இது குரங்கு புத்தி. சரியா? கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ஆதி காலத்துலலாம் வந்து மெடிடேஷன் பண்ண சொல்லுவாங்க, தியானம். நம்ம ஒன்று ஊரில் இருக்கிற ரமண மகரிஷி அவ்வளோதான் பண்ணார், வாழ்க்கை பூரா தான் செஞ்சுருந்தார். சார் நான் ரொம்ப நாள் அது போய் நீங்கள் நம்ம போய் அந்த புக் செக் பண்ணிட்டு வர பண்ணல, அப்போ போனால் முன்னாடி தான் சைலண்ட்டாக தான் இருக்க சொல்ல மாட்டாங்க. 3 பேர் அப்படியும் இங்கே உள்ளே போகும்போதே சைலண்டாரு. என்னடா இது என்கிட்ட சைலண்டாருன்றீங்க, இங்கே தான் நான் சுற்றிட்டு இருந்தேன் சின்ன வயசில். சைலண்டாரு சுத்தமாக அடைக்கலாம், சைலண்ட்டாக ஏதோ ஒன்று வேண்டிகிட்டு இருக்கேன். ஆமாம், மெடிடேஷன். உனக்கு ஒன்று மண்டை பயம் வரணுன்னா உனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்டா. உனக்கு பயங்கரமான பயம் வரணும்னா இருட்டு பேய் பிசாஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காரு, வாயை முடின்னு 1 மணி நேரம் உட்காரு, யார்கிட்டையும் பேசாங்க, மண்டை காஞ்சிடும், பைத்தியம் பிடிக்குதுன்னு பயம். திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பேன் 1 மணி நேரம் ஓடிட்டுல அப்படி கூட. அதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நீ வந்து யூடியூப்பை பார்த்து இன்ஸ்டாகிராமை பார்த்து நீ கற்றுக்க முடியாது. ஏன்னா நீ பார்க்க மண்டையில் ஒட்டலை, மண்டை திங்க் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்குற உடனே அந்த பொண்ணை பார்ப்பேன், நம்ம அருண் மாரி, ஹேய் அழகாக இருக்கா இல்லை, அவள் பார்க்க என்ன விற்கிறாலும் அதே மறந்துட்டு. அப்புறம் வேறு ஏதோ ஒரு பொண்ணை பற்றி நீ நினைப்ப. அப்புறம் அந்த பொண்ணு உடனே கூகுள் பண்ணலான்னு தோணும். அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் கல்யாணம் ஆகிட்டா, புரியுதா? 1 2 3 4 அங்கேயோ போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் 1 மணி நேரம் கழிச்சு, தானா நீ இப்போ என்ன பண்ண 1 மணி நேரம் முன்னாடினா தெரியல, நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படிதான் சார் இருக்கு ஒரு. Exactly. So it's entertainment. Okay, நான் entertainment-ஆவே பார்க்கிறது. ஆமா. So you can tell yourself, I'm not saying நீ entertainment பண்ண வேண்டாம்னு சொல்லு. So you tell yourself, for next 1 hour I'm going to entertain myself on Instagram. Instagram பார்த்து நான் என்ஜாய் பண்ண போறேன். ஒரு டைமர் போட்டுக்கோ. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு. Because you told yourself 1 hour. 1 hour அந்த பெல் அடிக்கும் போது you should switch off. ஆனா அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி தான் வரணும்னு நான் ஆசைப்படுறேன், அது நிறுத்த முடியல. நின்னுடும். ட்ரை பண்ணா. No. What you should follow it up with is another task. After this 1 hour, once I finish this 1 hour, next I have this to do. Whatever it is. Should be some work to do. So now, the time வரும்போது you'll know, next I have that work to do. So you build that discipline. Okay. சரியா? நீ பல்லு தேய்க்க ஆரம்பிக்கிற, 4 பூரா பல் தேய்ச்சிட்டு இருப்பியா? இல்லை சார். உனக்கே தோணும்ல, பல் தேய்ச்சது போதும்னு தோணுது இல்லை? அதுமாரி இன்ஸ்டாகிராமுக்கும் வந்துடும். Yes. Doesn't work for everybody. There are people who are addicted. அவங்களால ஆஃப் பண்ண முடியாது. Those people have a problem. அவருக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாது. Like everyone who consumes alcohol வந்து it's not an alcoholic. இல்லாட்டா நம்ம ஊரில் எல்லாருமே எல்லாம் திருடில் படுத்துன்னு போதையில் இருப்போம். சரி, அது மேடம் படத்தில் காமிப்பாங்க. ஆனால் not everyone who drinks is an alcoholic. சரியா? உடனே I am not promoting alcoholism. உடனே இப்போ எல்லாரும் தண்ணி குடிங்கன்னு நான் சொல்கிறேன். சரியா? Same way, everybody is not a criminal. Most people in this world are disciplined with themselves. So yeah, most people are kind and good and nice. So I'm talking to that. If you have a problem, seek help. Okay. சரியா? உனக்கு ஆமாம், உன்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு உனக்கே தெரியுதுன்னா, then seek help. Nothing wrong, nothing to be shameful to go say என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதாவது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க. அது நீ சொன்னாலே you become a better person. Because you're recognizing there's a fault in you. ஓகே, அந்த ரெகனைசேஷன் பண்ணிட்டாலே போதும். ஸோ அந்த ரெகனைசேஷன் நானும் பண்ணிட்டேன், நானும் வந்துட்டு வேறு நீங்களா பண்ணிக்கேன். சார் அடுத்து சார் இந்த 9 to 5 ஜாப், இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்வி தான்.
9 to 5 ஜாப் போகிறது வந்து இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இருக்கிறாங்க. 9 to 5 போனால் என்னோட டைம் நான் அந்த கம்பெனிக்கே கொடுத்துட்டாகுது. இது ஒரு மேட்ரிக்ஸ் லைஃப், இது வந்து ஒரு ரேட் லைஃப். ரீல்ஸில் தான் வருது இதெல்லாம். இதை போட்டு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, நீ வந்து இது பண்ணாத அது பண்ணாத. ஸோ அப்படி சொல்லி ட்ரேடிங் கொண்டு போகிற சைடு ஒருத்தவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் பிஸ்னஸ் ஐடியா That is a fundamental problem. This again goes back to what Ramana Maharishi உங்க ஊரில் சொன்னது தான். You're constantly looking for meaning outside. And the meaning is inside. சரி, அப்போ அந்த 9 to 5 ஜாப் போகிறவங்க It's a job. Marriage is just marriage. ஆனால் அவன் என்ன சொல்லி காட்டுறானே, அங்கேருந்து வா, அது வந்து சும்மா ஒரு ட்ராப், நீ வா இங்கே வா பிஸ்னஸ் பண்ணு, இல்லை அப்படின்னா ட்ரேடிங் பண்ணு, நீ வந்து. So what? It's just another thing. You're replacing one thing with another thing, which is not anything. ஒரு பொருள் இங்கே சரி இங்கே வாட்ச் வைக்கலாம், சரி நீங்கள் வாட்ச் வைக்காதியா, சரி சாவி வைக்கிறியா, சரி சாவி வை, சரி சாவி வைக்க கை வை, என்னன்னா வைக்கலாம், இங்கே ஏதாவது ஒரு சாமான் தான் வைக்க முடியும். ஸோ இட்ஸ் நாட் அ ஜாப், 9 to 5 ஜாப். நீ என்டர்பிரனர் ஸ்டில் you're chasing. நீ என்னன்னா you don't want to face to the fact நான் யாரும் உனக்கு கேட்கறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ யூ ஹேவ் ஆல் தீஸ் அதர் திங்ஸ் யூ புட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூர் செல்ஃப். இதில் என்னென்ன ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் சொல்ல முடியும், நீங்கள் பணக்காரன் சார், உங்களுக்கு ஒரு கஷ்டம் இங்கே வாழ்க்கையில். அந்த மாரி கூட. Yes, of course, I understand that. I understand this. But even the poor people don't suffer this. Absolute poor people. ஆமாம் சார், அவங்க கூட They don't suffer this. The people who suffer this are the middle class. இது வந்து மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. கரெக்ட். நான் எங்கேயோ போகணும், நான் எதாவது சாதிக்கணும். நீ எங்கேயும் போனால் நீ எங்கேயும் சாதிக்க முடியாது. இந்த பூமியிலேருந்து நீ எங்கேயும் போக முடியாது. சரி, இந்த பூமியில் தான் போகிறது, இந்த பூமி மேலே தான் சாக போகிற. இந்த பூமி வந்து ஸ்பேஸில் எங்கேயோ அப்படியே போயின்னு இருக்கு. சரியா? நீ ஒன்றும் ஈலான் மஸ்க் இல்லை, ஒரு ராக்கெட்டில் ஏறிட்டு இங்கே மார்ஸ் போகிறலாம் நீ போக முடியாது. சரி, எலான் மஸ்காக மாறுறது தான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன். என்னோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரேன் நான். இல்லை, why would you want to be Elon Musk, man? அவன் பாரு, அவன் வாழ்க்கை இவ்வளோ கர்வமாக இருக்கு. சரி, இவ்வளோ ஜாலியான இல்லை. என்ன ஜாலி, இங்கடா ஜாலியாக இருக்கான், வேர்ல்ட் ரிச்சஸ்ட் ஜாலியாக இருக்கு அவன் வாழ்க்கை. தெரியல, ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு கூச்சா மாரி இருக்கான். உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஒரு அவன் நம்பர் 1 பணக்காரன் இல்லை. யார் தெரியுமா நம்பர் 1 பணக்காரன்? விளாடிமிர் புட்டின் தான் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன். அவர் எப்போ சார் வந்தார் லிஸ்ட்ல? அவருக்கு யாருக்குமே தெரியாது அவர்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது. அவர் ஒரு நாட்டையே மூழ்கிட்டது. முழு ரஷ்யாவில் இருக்க பணம் சொத்து எல்லாம் அவரு தான். அவரு தானா? ஆமாம், மக்கள்லாம் என்ன அவர் குச்சா மாதிரி வச்சுருக்காரு. அவர் குதினா எல்லாரும் குச்சானும், அவர் படுனா எல்லாரும் படுத்தானும். நினச்சி பாரு, அந்த ஊரில் இருந்த ஆயில் இண்டஸ்ட்ரி, மினரல் இண்டஸ்ட்ரி எல்லாம் கவர்மெண்ட்டோட இருந்தது. எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாரு. ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு எல்லா ஓனர்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவரோட ஃப்ரெண்ட்ஸு. இவர் வந்து எல்லாத்துலேயும் பினாமி. அந்த இதுவே ஸோ நினச்சி பாரு, நீ வந்து இப்போ இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக இருக்க, இந்தியாவில் இருக்க எல்லா ப்ரைவேட் கம்பெனிலையும் நீ ஒரு பினாமி வச்சுருக்க, ஒரு ஓனராக. உனக்கு இவ்வளோ பணம் இருக்கும். இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனியும் சொல்லணும். எல்லா கம்பெனிலும் அப்போ என்கிட்ட எல்லா பணமும் இருக்கும். புரியுது நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் தவறு சொல்ல. அந்த நாட்டில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க செய்கிறாங்க. அதில் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுக்கு நான் யார்? நான் அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் போக வேணாவா? ஜாப் மட்டும் போனால் போதுமா? இல்லை, நோ. You got it wrong again. You have to find meaning. Meaning lies within you. So நீ யோசிக்கணும், what gives me happiness? What makes me feel alive? எல்லாருமே வந்து வேலையை போட்டு வீட்டில் இருந்து இல்லை, அது won't make you happy. அது தோணுது, ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து உன்னை வந்து அப்படி உன்னை ஓட்டிகிட்டே இருக்காங்க. ஸ்கூலுக்கு போ. சரி, ஸ்கூலுக்கு போனால் மார்க் வாங்கினா காலேஜ் நல்ல காலேஜ் ஆமாம், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினா அந்த வேலைக்கு போ அவன் துரத்திகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் அவனுக்கு ஐயா இங்கே ஆமாம் இங்கே கொஞ்சம் உட்கார்ந்து விட போகிறாங்க. இப்போ கேட்டாலும் இங்கே போகிறேன் இப்போ இங்கே வர இப்போ போகிற சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்தா இப்போ என்னதான் போடுது? உட்காரு, ஒன்றும் ஆகாது. உட்கார விட மாட்டேங்களா? அதுதான் கேள்வி. யார் விட மாட்டாங்க? சரி, இப்போ வீட்டிலலாம் உட்காந்தோம்னா சேலரி வேணும் போப்போ வேலைக்கு எல்லாம் அப்படி வராங்க. இல்லை அப்படின்னா நம்மளே போகலாம். சரிங்க, சொல்லி அது நீயே கனவு கண்டுருக்கு. சரியா? சரி சார். நீ இல்லாட்ட அந்த உலகம் இன்னும் போயின்னு தான் இருக்கும். உலகம் கொஞ்ச நேரம் எல்லோரும் ஒரு 5 பேர் 10 பேர் இந்த தனா போயிட்டாருன்னு துக்கமாக இருப்பாங்க. ஆனால் உலகம் போகும். சரியா? பெரிய பெரிய லீடர்லாம் காணாமல் போயிருக்காங்க. நாட்டு இன்னும் போயிட்டு தான் கொஞ்சம் அப்படி சட்டாச்சு. ஸோ ஒன்றும் ஆகாது. நான் எதுக்கு கொஞ்சம் உட்காந்து யோசிங்கிறேன்னா, அப்போ தான் உனக்கு ஒரு ஸ்பேஸ் வரும். what I want to do with my life. அருண் அது கேட்க மாட்டேங்கிறது.
வரும்ன்றது. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ என்ன தோணுதுன்னா அந்த பயம், அந்த சத்தம் குவைட்டாக இருக்கும்ல அந்த ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸ் பார்த்தா அவருக்கு பயம். அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா கடன் வாங்கிக்கிறது, கடன் வாங்கி தேவையில்லாத பொருள்லாம் வச்சுட்டுது. இப்போ என்னன்னா அந்த கடன்லாம் இருக்காதுக்கான அந்த ஒரு வேலையை செஞ்சாகணும். சரியா, எனக்கு நிம்மதியே கிடையாது. அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த காம்ப்ளிகேஷன் யாரும் வந்து அவர் மேலே திணிக்கல. ஒருதா இந்த வண்டியை நீ வச்சுக்கோ, இந்த ஃபோனை நீ வச்சுக்கோ, சரியா, இந்த கடனை கட்டு, அவங்க அப்பா அம்மா யாரும் சொல்லலை. அவரே இந்த ஒரு வாழ்க்கையில் இந்த காம்ப்ளிகேஷன்லாம் பண்ணிட்டு இப்போ டேய் அவருக்கு அப்போனா என்ன உண்மையாக பிடிக்குது தெரியுமா? ஹி லைக் சால்விங் பசில்ஸ். ஹி லைக் சால்விங் பசில்ஸ், கஷ்டமான விஷயத்தை சால்வ் பண்ணி அந்த ஸோ இஸ் குட் அட் தட். ஒரு அனலிட்டிக்கல் பிரெயின் இருக்கு அவருக்கு. சரியா, அவரே ஆனால் அவர் கால்லாம் வெட்டின்னு இருக்காரு. அதே பிரெயின் எடுத்து அவர் வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணாருன்னா சால்வ் பண்ணுவார். நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஷுர், டெஸ்ட் ஹிம். He'll be a great problem solver. Because Anand he is doing, he is creating problems for himself. Then அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவர் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. சரி, அதனால தான் அவர் பைத்தியம் போகாமல் இருக்குது. இல்லை நீ நல்லா பைத்தியம் இருப்போம் நினச்சி பாரு. கையில் ஒரு 20 செலவு வந்து 60 எப்படி நீ மேட்ச் பண்ணுவ? முடியாது. ஒரே மாசத்துல நம்ம கையெல்லாம் மேலே போட்டு எப்படி உட்காந்துருப்பாங்க. ஐயா சாமி யாராவது காப்பாத்துங்க, நைனா தப்பு பண்ணிட்டேன் நைனா. அவர் ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. இல்லை பண்ணது. இப்போ வந்தாலும் ஐஸ்மேன் மாரி இருக்காரு, ஜாலியாக இருக்காரு. கரெக்ட். சரியா, there is important of being bored. Boredom is very important. சரியா, அப்போ தான் உன் பிரெயின் வந்து க்ரியேட்டிவாக இருக்கும். ஆமாம் சார், எனக்கும் போர் அடிக்கும் போது தான் நான் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் இந்த ஆஃபீஸ்லேயுமே. இப்போ யாரெல்லாம் நம்ம பாட்காஸ்டிங்லாம் நல்லா போர் வச்சுருக்கான், அவங்க அப்போ பயங்கர க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் பாட்காஸ்டே கேட்க மாட்டோம், இவனால பாட்காஸ்ட் சொன்னீங்க சாப்பிடுச்சு வேண்டாம் அவங்க இல்லம்மா பாட்காஸ்ட் கேட்டுது. சரி சார், இப்போ இன்னொரு கேள்வி, இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்க போறீங்கன்றதே எனக்கு தெரியல. இந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் மெத்தட் என்ன? ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், இதுதான் இப்போ நீங்கள் சொல்லிட்டு வேலைக்கு போகணும், இதே ட்ரெடிஷ்னல் எதுவும் வேலை. அது எஜுகேஷன் இல்லை, அது ஸ்கூலிங். சரி, ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு ஜாப் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் தேவை. ஒரு இதுவாக சொல்கிற க்ரைட்டீரியாவாக இருக்குல்ல சார்? இருந்தது சார். இப்போ டிசிஎஸ்ல போனால் கண்டிப்பாக யார் டிசிஎஸ் போவோம்? இப்போ டிசிஎஸ் போகிறவங்க இருக்காங்கல்ல, ஒரு நல்ல ஐடி கம்பெனி போகணும், ஒரு அந்த கம்பெனி இருக்குது சார், டிசிஎஸ் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதேமாரி நம்ம நீ வந்து ஐ திங்க் யூ டாக்கிங் அபவுட் 5 years ago. இப்போ போய் நீ காலேஜ் பசங்களெலாம் கேட்டாங்கன்னா நீ டிசிஎஸ் போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு போய் கேட்க வேண்டும். இருக்குது சார். இப்போ தான் சார் காலேஜ் ஜூனியர்ஸ்லாம் கேட்டது அப்படி தான் சார் சொல்கிறாங்க. சரிங்க, இந்த கேள்வியை பாருங்களேன். இந்த மாரி ஒருத்த வந்து இந்த டிகிரி முடிக்கிட்டே ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், ஒரு கூகுள் மாதிரியோ பெரிய கம்பெனியாக சொல்கிறேன், இந்த மாரி இடத்துல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நான் இந்த டிகிரி சர்டிஃபிகேட்லாம் பர்சூ பண்ணிட்டு வரேன். பட் நான் வந்து இதை விட செகண்ட் சொல்லணும்னா ஸ்கூல் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். சரி, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அது ஏன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பில்கேட்ஸ் இருக்கார்ல மைக்ரோசாஃப்ட், அவர்லாம் ஸ்கூலிங் லீவ் பண்ணார், நான் ஏன் ஸ்கூல் படிக்கணும். அடுத்தது மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக், அவருமே வந்து ஸ்கூல் லீவ் பண்ணாரு. அதுல ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு அந்த லாஜிக்ல. லாஜிக் இஸ் குட், ஐ அக்ரி வித் த லாஜிக். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிட்டை மறந்துடுறீங்க. சரியா, இந்த ஸ்கூலிங் காலேஜ் இதில் என்ன அட்வான்டேஜ்னா நீ யோசிக்க வேண்டாம். நீ ஒரு தத்தி மாடு மாரி இருக்கலாம். ஒரு கிளாஸில் உட்காந்துருக்க, சார் அப்படியே பார்த்துருக்க, சரியா, எப்படியா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வாங்குற, சரியா, ஏதாவது ஒரு காலேஜ்குள்ளே இன்ட்ரெஸ்ட் பண்ணுற அப்படியே வாங்கிடுற. அப்புறம் ஏதாவது டிசிஎஸ் கம்பெனியாக கிடைக்காட்டா ஒரு காக்கா போக்கான ஏதோ ஒரு ஊர் தெரியாத கம்பெனியில் போய் வேலை செய்வேன். ஏதோ ஒரு நாள் கம்ப்யூட்டர் தட்டின்னு இருப்பேன். திடீர்னு ஏதாவது ஏ வந்துச்சுன்னு வேலையெல்லாம் போயிடும். அப்போ உட்காந்துருப்பேன், திருப்பி அடுத்த வேலையை பார்ப்பேன், பேய் மாரி உட்காந்துருப்பேன் வீட்டில். என்ன ஆச்சுன்னே உனக்கே தெரியாது. சரியா, ஏன்னா அது ரொம்ப ஈஸி, நீ யோசிக்க வேண்டாம். எல்லாரும் சொல்கிறாங்க, நீ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம், நீ பயப்பட வேண்டாம். அப்போ ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனா பயப்படணும், நீ யோசிக்கணும். ஏன்னா there's nothing written, everything is open. You can become a drug addict or you can become the next Bill Gates. All options are there in your hands. புரிஞ்சிச்சு. சரியா, ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கான இடமா இருக்கு சார். இப்போ எல்லாச்சுமே கரெக்ட். ஸோ அதில் வந்து நான் திருப்பி முன்னாடி இம்பல்ஸ் கண்ட்ரோல் சொன்னது மாதிரி உனக்கு வந்து அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் சில பேருக்கு லக்கி சீக்கிரமாகவே அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ தேர் ஏபிள் டு கண்ட்ரோல் தேர் மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ் இட் சம்வேர். ரைட், the same Bill Gates could have used his mind to become the greatest crime lord. He didn't. He decided to use his mind வந்து யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் பண்ண யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ
the same brain can do both. பண்ணலாம், ரெண்டு பேரும் பண்ணலாம். Correct. ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட சார். Correct. So deciding not to go through traditional education and taking this other route, yes, you can ரொம்ப successful இருக்கலாம். ஆனா it's very very hard. It requires an incredible amount of focus and determination. Is you have that focus and determination is a tough call. எல்லாருக்கிட்டையும் அது கிடையாது. இது எல்லாரும் வெயிட் லாஸ் ரீலை பார்த்து நானும் வெயிட் லாஸ் பண்ணது மாதிரி தான். நானும் தான் குச்சிருக்கேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன், டயட்டிங்லாம் பண்ணுவேன். எங்கே போகிறது? அந்த இன்டேக்கை அவாய்ட் பண்ணும். எஸ், இட்ஸ் ஈஸி டு சே, இட்ஸ் வெரி ஹார்ட் டு டூ. கரெக்ட் சார். சரியா? ஸோ yeah, you're right, you can become the next Bill Gates. You don't need to go to college, you don't need to go to school, but you need to learn. சரியா? நீ சொன்ன மாதிரி இன்டேக்கை கண்ட்ரோல் பண்ணணும். Do you have it? It's very hard. That only you can say. And most people என்ன சொல்றதுக்கு, out of frustration, to avoid doing something hard, they'll try to do something easy. And they think not doing school is easy. It's not. It's even harder. School is easy. College is easy. So if you like easy things, stay in school and stay in college. சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற வேலையை தாண்டி நீ தனியாக ஒன்று பண்ண வர அப்படின்னா அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரது தான் ரொம்ப கஷ்டம். எஸ், அதை தான் நீ வந்து கரெக்டாக பார்க்கணும், அதில் தான் நீ ஃபோக்கஸ் அதிகமாக வைக்கணும். அப்போ தான் நீ வந்து இங்கே தனியாக வளர முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஜோன் இருந்து எடுத்துகிட்டு போயிடும். கரெக்ட். இட்ஸ் லைக் ட்ரைங் டு, நம்ம சிப்ஸ் பேக்லாம் இருக்கும்ல, நீ அரைக்குறையாக சாப்பிடும் போது பேக்கை சீல் பண்ணியிருப்போம் பிளாஸ்டிக்கில். அப்போ அந்த பேக்கை பிக்கணும், ஆனால் கையெல்லாம் எச்சியாக இருக்கும். நீ எப்படி அப்படின்னு எடுத்து அதை ஓப்பன் பண்ண பார்ப்பேன், கடைசியில் அப்படியே எல்லாம் பிச்சுன்னு எல்லாம் விழுது. ஆமாம், விழுந்துடும். கையெல்லாம் வேறு நாஸ்தி ஆகிடும், திருப்பி கையை போய் கழுவணும். அந்த மாதிரி தான், அதே மாரி தான் இது. புரிஞ்சுதா? You will feel very frustrated, you will try to take shortcuts and you will get best. Even if you want to drop out of school and go non-traditional method ponana, if you have a guide, a mentor who's done it, you're able to stick with them, chances வந்து better. Like Bill Gates வந்து அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க அம்மா வந்து அமேசிங் லேடி. பில் கேட்ஸ் ஏன் இன்னைக்கு பில் கேட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அம்மாவை அவங்க ட்ரைன் பண்ணது அப்படி. கரெக்ட். சேம் திங் வித் ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் வந்து அடாப்டட், சொந்த அம்மா அப்பா. ஆமாம். ஸோ இஃப் யூ கோ see about his mother and his father, what is set up for him, so you need that. சார் இன்னொன்று, இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் சார் அந்த ஆவர்ட்ஸ் யூனிவர்சிட்டி கிடச்சுமே வேணாம்னது யார் இதில்? பில் கேட்ஸ். பில் கேட்ஸ். ஸோ அந்த ஆவர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் போகிறதே கஷ்டம், அது வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அந்த டிசைட் எடுக்கிறதே. ஆமாம், இப்போ உனக்கு ஐஐடி என்ட்ரன்ஸ் மாரி உனக்கு ஐஐடி மெட்ராஸில் உனக்கு கேட்க கோர்ஸுக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப் வர வந்திருக்கு, நீ அது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போய் டீ கடை போட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க? விடவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உன்னை சாவடிச்சிடுவாங்க. அதான் சொல்கிறேன். உன ஃபோட்டோவாவது பார்க்குறேன், ஆனால் மவனை நீ உன டீ கடை ஓனராக பார்க்கவே மாட்டேன். ஆமாம், ஃபோட்டோவாவது போட்டுட்டு இவன் காலேஜ் ஐஐடிக்கு சீட்டு கிடச்சது இவனுக்கு மாலை மாட்டின் நைட்டு எப்படி எழுதுன்னு இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஐஐடியில் சீட் கிடைக்க எவ்வளோ பெருசு, நீங்கள் யாராவது பண்ணி பாருங்கடா. நான் தான் சாவடிச்சேன், ஆனால் சந்தோஷமாக சாவடிச்சேன். ஐஐடி பையனா இருந்தானே போய் டீ கடை ஓப்பன் பண்ணுறேன், அதுவும் இங்கே ஐஐடிக்கு வெளில ஓப்பன் பண்ணுறேன். படிக்க வேண்டிய இடத்துக்கு அந்த மாதிரி. நான் அடுத்த சாவனா பவன் நான் போகிறேன். நான் அது இன்னும் டஃபஸ்ட் கால் சார். அது and realize this is the reason why most businesses fail. To succeed, it's very very hard. That's why being investor is easy. எந்த கம்பெனி பிடிக்குதோ அந்த கம்பெனியில் பிஸ்னஸ். ஆமாம், ஓனர் நல்லா இருக்கான், பிஸ்னஸ் நல்லா செய்யறான், நான் சீப்பாக வாங்கிக்கிறேன். சரியா? மார்க்கெட் வந்து தூக்கி போடுறது, நான் வாங்கிக்கிறேன். சரியா? ஓனர் வந்து பையன் வந்திருக்கான், டேக் ஓவர் பண்ணிட்டு அவன் சரியா இல்லையா உடனே விட்டுடு, நீங்க தேவையில்லை, அது உன் தலையெழுத்து, உன் குடும்பம் தலையெழுத்து, நான் இனிமேல் உன் கம்பெனியில் பிஸ்னஸ் செய்யலை, வெளில போயிடுறேன். அதான் வாரன் பஃபெட் சொன்னது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை எனிபடி வாண்ட்ஸ் டு டூ பிஸ்னஸ். ஏன்னா உனக்கு பிஸ்னஸ் பையனும் ரொம்ப ஆசைனா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு டூ பிஸ்னஸ், நாட் டு டூ ஃபியூச்சர் ஆப்ஷன், டு ஓன் பிஸ்னஸ். யூ கேன் சூஸ். எனக்கு வந்து செல்ஃப் பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும் சார், டூத் பேஸ்ட் பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்குமா, உனக்கு என்ன பிஸ்னஸ் பிடிக்கும்? அவர் என்ன சார் கண்ட்ரியே எனக்கு எந்த கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுன்ற வரைக்கும் அவர் டிசைட் பண்ணுறாரு சார். அவர் பட் ஹி ஸ்டார்டட் லைக் திஸ். சரியா? ஹி வென்ட் டு காலேஜ். சரியா? அவர் வந்து காலேஜ் ட்ராப் அவுட் ஆகல, ஸ்கூல் போனார், காலேஜ் போனார், காலேஜில் தான் வந்து அந்த பென் கிராமை மீட் பண்ணார். சரியா? ஸோ படிச்சு தான். ஸோ நம்ம சேனல் ஆளுங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்க, வாரன் பஃபெட் தான் ஹீரோவாக பார்க்குறாங்க. பில் கேட்ஸ் இல்லை,
ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம மாக்கா நீ வந்து பார்க்க மாட்டாங்க. நம்மலாம் வேஸ்ட் அவங்களுக்கு. சரியா? நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து அதே சாக்லேட் பாக்ஸில் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா? நம்ம ஏதாவது சாதிச்சிருக்கோமா? ஆமாம், நீங்கள் ஏதாவது ஆண்டர்பிரினர் பண்ணியிருக்கீங்களா? சேர்ப்பாங்க. அதான் ஷேர்லாம் பண்ணியிருக்காரு, நான் தான் பண்ணல. அந்த ஸ்டோரி ஒன்றும் நிறைய கேட்போம். சரி, ஒரு எண்டிங் வருவோம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ இப்போ என்னோட கரியர் பார்த்து எப்படி சூஸ் பண்ணுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் ஒரு ஜென்சியாக இருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு பயமாக இருந்துச்சு எப்படி அப்ரோச் பண்ணணும், இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இது எல்லாமே நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்றதே வந்து உங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டு. ஸோ அதை சொன்னால் கூட இன்னும் நிறைய பேருக்கு வந்து புரியும். ஸோ வந்து நான் சேனல் புதுசாக பார்க்கும்போது, நான் சொல்கிறது ஒரு 2022 2023 அந்த டைமில் இருக்கும். ஸோ அப்போ நான் சேனல் புதுசாக பார்க்கும்போது எனக்கு எதுவுமே புரியல. பார்க்குறேன், நீங்கள் பேசுகிறத பார்க்குறேன், ஆனந்த் சார் பேசுகிறத பார்க்குறேன். ஸோ அந்த கேஷ் இருக்கும்போது அவங்க பேசுகிறத பார்க்குறேன். நான் இந்த இம்மானுவல் காலகட்டத்தில் அப்போலாம் நான் பார்க்கல, ரீசெண்டாக தான் பார்க்குறேன். காலேஜ் டைமில் பார்க்குறேன், ஏதோ பேசுகிறாங்க, எதுவும் பண்ணலான்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியல. இந்த துணிவு படத்துக்கு அப்போது நீங்கள் ஒரு டைரக்டர் வந்து இன்டர்வியூ பண்ணுறீங்க. நான் அஜித் சார் ஃபேனுவே அந்த டேரக்டரோட இன்டர்வியூ பார்க்க உள்ளே வந்தேன். ஸோ நான் அப்படியே அந்த சேனலுக்கு அப்படியே ஃபாலோவராக மாறேன். ஸோ பார்க்குறேன், ஏதோ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குன்றாங்க. ஆனால் படிச்சுட்டு பண்ணுங்கன்றதை நான் அப்பயே நோட் பண்ணிட்டேன். ட்ரேடிங் உள்ள போகாதீங்கன்றதே அப்பயே நோட் பண்ணிட்டேன். ஷேர் மார்க்கெட்டே ட்ரேடிங் உள்ள போகக்கூடாதுன்றது நான் ஃபஸ்ட்லேயே லேர்னிங் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ட்ரேடிங் உள்ள போவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்த அப்புறம் சார் இந்த ட்ரேடிங்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இன்வெஸ்டிங் தான், அந்த சைடே போகாமல் தான் உங்களுக்கு நல்லது, நீங்கள் போவே இல்லை. ஸோ இந்தமாரி எனக்கு ஓப்பனிங்லேயே அந்த அளவுக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு. ஸோ நான் அப்படியே பார்த்துட்டே வரேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரேன். ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் படிங்க, தெரிஞ்சுக்கிங்க அப்படின்றீங்க. பார்த்துட்டு இப்போ ஐடிசி மாரி ஒரு கம்பெனி வாங்கலாம்னா பார்க்குறேன், படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, இந்த மாதிரி தான் பார்க்கணும் போல், கரெக்டாக பண்ணணும் போலன்ட்டு படிச்சுட்டு தான் நான் அப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நடக்குது. காலேஜ் முடித்த உடனே இந்த கரியர் சூஸில் வந்து ஒரு குழப்பம் வருது. நான் வந்து இந்த ஊர்லேயே என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஊர்லேயே என்ன கரெக்டான வேலையாக இருக்கும் அப்படின்னும் போது ஒரு வேலையை சூஸ் பண்ணுறேன். அங்கே போனால் 8 to 8 ஜாப். 8 to 8 ஜாபில் ஒரு அந்த எங்கள் ஊருக்கு ஒரு டீசெண்டான பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜில் 8 to 8 ஜாப் வச்சுட்டு, ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, 2023 ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. இது 8 to 8 வருது, சாட்டர்டே வரைக்கும் வேலை செய்யணும், சண்டே ஒரு நாள் லீவ். ஸோ ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்க மாதிரி இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. ஏன்னா என் செட்டு பசங்க எல்லாம் இங்கே ஜாலியாக இருக்காங்க வீக்கெண்ட்ஸில். ஸோ ஐடி கம்பெனிக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணுறேன். திருப்பியும் ஐடி கம்பெனிக்கு போகிறேன். அங்கே போனால் ஒரு இதோட வந்து அங்கே டபுள் பேக்கேஜ். அங்கே போனால் அது மேனேஜ் பண்ணுற அளவு கூட அதிகமாகவே இருக்குது. வீக்கெண்ட் லீவ் 10 to 6 தான் ஆஃபீஸ். அதுலேயே வந்து 9 days தான் வந்து ஆஃபீஸ் கம்பல்சரி பண்ணணும், மீதி எல்லாமே ஹைப்ரிட். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம். எதை பண்ணுறேன், இதுவும் எனக்கு பிடிக்கல. இது நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா இதையும் பண்ணுறேன், ரெண்டுமே பிடிக்கல. திருப்பி என்னடா பண்ணுறதுன்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் நடந்துச்சு, அதனால் அப்படியே சொல்கிறேன். அப்புறம் திருப்பி வந்து வீட்டில் உட்காறேன், ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிறேன், என்ன தேவை அப்படின்றத பார்க்கலான்ட்டு டைம் எடுத்துக்கிறேன். அப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம ஆஃபீஸ் கால் வருது. வந்த உடனே பார்த்தேன், சரி இந்த ஒர்க் போகலாம் அப்படின்ட்டு வந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண. நான் வரும்போது நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணும்போது இந்த இடத்துல இன்டர்வியூ பண்ணீங்க, ஒரே கேள்வி தான் கேட்டீங்க, உனக்கு என்ன தெரியுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன பார்த்தீங்க, எதுவுமே தெரியாதா, கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே? இருக்குது சார். என்ன சரி வா அப்படின்ட்டு. இவ்வளோதான் இன்டர்வியூ, இவ்வளோதான் நடந்துச்சு. வந்துட்ட உடனே சார் ஒரு 2 months போச்சு. நானும் இங்கே இருக்க எல்லார்கிட்டையும் ஒர்க் கேட்டேன், யாரும் எதுவும் தரல. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கேட்டேன், நீங்களும் என்ன பண்ணீங்க சொன்னீங்க, உனக்கு என்ன ஒரு பிடிக்குதோ நீ போய் பண்ணுனீங்க, அப்புறம் எடிட்டிங் பண்ணுனீங்க, அப்படிமாரி நீங்கள் கொஞ்சம் ஒன்றா சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே பண்ணிட்டு வந்தேன். திடீர்னு ஒரு நாள் உனக்கு என்ன தொந்தோ பண்ணுற அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்தே ஏதாவது சொன்னீங்க, திருப்பியும் என்ன தொந்தோ பண்ணுறா நீங்கள். ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 months நம்ம சொன்ன மாதிரி டைமும் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி என்னது இது, எந்த ஒர்க்கிலேயே செட் ஆகலையே அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லை. அந்த கம்பெனிகளில் இல்லை, ஊர் கம்பெனிலே சரி, நான் இன்னொரு கம்பெனி ஐடி கம்பெனி போனேன். அங்கேயுமே அங்கே பிடிக்கலன்னு உடனே டக்குன்னு மாறிடலாம் தான் தோணுச்சே தவிர, போகணும் இங்கே இந்த விட்டு இடத்துக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சே தவிர, இங்கே அந்த மாதிரி வரல. ஏன்னா இந்த இடம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கற்றுக்கிறது இன்னும் புதுசாக இருக்குது. அந்த உங்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்குது, நான் அப்படியே கற்றுக்கிறேன். ஸோ இது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து உட்கார வச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாக் ரிசர்ச்லாம் நான் பண்ணதே இல்லை. நான் அந்த பேசிக் லெவலில் தான் பண்ணுவேன். ஸோ அப்படியே நீங்கள் என்னை ட்ரெயின் பண்ணுறீங்க, நானும் அப்படியே ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ நானும் அப்படியே வரேன். இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்தா, இப்போ 1 year முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஃபீஸில் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அந்த எந்த ஒர்க்குமே தெரியாமல் வந்தேன், எல்லாம் கற்றுக்கிறியா நீங்கள். இப்போ எல்லா ஒர்க்லேயுமே நான் இருக்கிறேன். எல்லா ஒர்க்லேயுமே அதுவும் நான் சொல்கிறேன், இந்த ஒர்க்கு வந்து என்ன நடக்குதுன்ற வரைக்கும் இன்னும் நோட் தெரிஞ்சிருக்கேன். ஸோ எல்லாருமே என்னோட கொலாபரேஷன் பண்ணி தான் அந்த ஒர்க்கு போய் ஆகணுன்ற மாதிரி அவுட் வந்துருச்சு லாஸ்ட்டில். ஸோ இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே நீங்கள் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். நான் கான்டென்ட் கிரியேஷன் நான் பண்ணணுன்னே சொல்லலை சார், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் சார் பண்ண போகிறேன், அதுக்கு தான் உங்களை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன். நீங்கள் தான் போய் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணு, ரீல்ஸ் பண்ணுறியோ என்ன பண்ணுறியோ, வீடியோ தான் பண்ணணும் நீ அப்படின்னீங்க. அது எந்த இது சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்போலாம் வந்து வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் அதுக்கப்புறம் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு பக்கத்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே கற்றுக்கிட்டு சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் என்ன இந்த இவ்வளோ கொஸ்டின் கேட்டதுமே இது என் லைஃப்பில் வச்சு கேட்டால் நிறைய பேர் லைஃப்லேயும் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் இருக்கும், இதெல்லாம் நடக்குமான்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே இங்கே நடந்துச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்கு தான் அது சொன்னேன். ஸோ இந்த ஸ்டோரி தான் இது வந்து 1 year ஸ்டோரி. எஸ், இதுலேருந்து என்ன நீங்கள் கற்றுக்கணுன்னா, Dhana tried different things and he continues to do different things. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு எங்கே அவன் இன்ட்ரெஸ்ட் வருதோ அங்கே இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இன்ட்ரெஸ்ட் உண்மையாக இல்லையான்னு பார்க்குறான். உண்மையாக இருந்தால் இன்னும் கற்றுக்குறான், இன்னும் வளரான். அங்கே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை விட்டுட்டு திரும்பி வரான். அதான் வாழ்க்கையில் க்ரோத். அதுமாரி நீ பண்ணேன்னா யூ வில் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல். Success in life is not money. Success in life is happiness, fulfillment. Yeah, money you can always make. Believe it or not. One advantage, எனக்கு வந்து வயசாகிடுச்சு நான் அப்படி சொல்லலாம். நீங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஏன் நான் வாழ்ந்திருக்கேன், நான் சொல்லலாம். பணம் பார்த்துருக்கேன், பணம் இல்லாத நிலைமையிலையும் இருந்திருக்கேன், பயங்கர பணம் இருக்கிற நிலைமையும் பார்த்துட்டுருக்கேன். ஸோ எல்லா நிலைமையிலையும் பார்த்துட்டு சொல்கிறேன், பணம் வந்துட்டு போகும். But that doesn't make you happy. What makes you happy is fulfillment. And if you don't have that fulfillment and the happiness it will reflect in your health. Sugar, hypertension, diabetes, depression, anxiety, சாவு பயம் எல்லாமே வந்துடும். ஏன்னா ஏன் வருதுன்னா, you're not happy with what you're doing. You don't like your life. Relationships don't look nice. Marriages don't look nice. Everything is like chi. அந்த மாரி இதுதான் ரமண மகரிஷி 2 தோடையும் வச்சுட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ளே போய் உக்காந்துட்டாரு. Then he found peace. He finally found some silence. And then அதான் அவர் உட்காந்து கடைசியில் எல்லாருக்கும் தான் சொன்னார், என்கிட்ட ஒரு இடம் கிடையாது. நீங்கள் என்ன தான் இப்படி தான் நீங்கள் இப்படி காம் ஆகிட்டீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நான் யாருன்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பண்ணுங்கள், இல்லாட்டா விட்டுடுங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க. ஆனால் என்கிட்ட ஏதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆதிசங்கரர் இருக்காரு, டிசைப்பிள்லாம் என்ன சொல்ல, சிஷி இங்கே வராங்க. சரியா, அவர் தேடின போல சிஷியன்லாம். அவர் கேரளாலேருந்து காசிக்கு போகிற வழியிலலாம் சிஷியன்லாம் ஒட்டிக்கிறாரு அவர் மேலே. ஐயோ நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் வந்து நம்ம ரமண, ஆமாம் குரு பின்னாடி போகிறாங்க. ஸோ இதுமாரி ஒரு ஆள் வரான், ஒரு பைத்தியம், எல்லாரும் பைத்தியம் நினைக்கிறாங்க. இதுமாரி ஒரு ஆள் வரான். அப்போ வந்து இல்லை, இது என்ன ஆகுனா ஒரு கோவிலில் வரும். ஆதிசங்கரர் வந்து ஒரு சன்னியாசி. ஓகே, சரியா, சன்னியாசிக்கு வந்து இந்த காஸ்ட் இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. சன்னியாசினா தானே. ஸோ அப்போ வந்து ஒரு ஆள், கீழ் ஜாதி ஆள் வந்து கால் வந்து அப்போ வந்து அவர் சீச்சிங்கிறாரு. அப்போ அந்த ஆள் கேட்குறான், நீங்கள் பெரியவர், நீங்கள் சன்னியாசி, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவர், நீங்களே எப்படி இருக்கீங்க? அப்போ தான் இருக்கும் திருப்பி வெளிச்சம் வருது. புரியுதா? புரியுது. அதுமாரி நிறைய வாட்டி அவர் காடுது. சன்னியாசி, பெரியவர், அப்புறம் வந்து ஒரு மனைவி வந்து அவர் ஹஸ்பண்ட் எப்படி தான் காப்பாற்றுவார் அவரோட பேட்டி போட்டு. ஸோ இதுமாரி நிறைய வாட்டி நடக்குது. ஸோ ஈகோ இஸ் சம்திங் ஈவன் குருஸ் ஹேவ். ஓகே, சரியா, நான் பெரியவா, நான் உலகத்தையே உஸ்தான், ஈவன் குருஸ் ஹேவ். ஆமாம், உயர்ந்தவன். ஸோ அதுக்கு தான் உனக்கு ஒரு சிஷ்யன் தேவை. அந்த சிஷ்யன் இப்போ உனக்கு எடுத்து காமிப்பான், உனக்கு அறிவு இல்லை பாரு. ஆனால் தான் முருகனுக்கே, சிவனுக்கே வந்து முருகன் வந்து குருவாக இருக்குது. ஓகே, ஒரு ஃபேமஸ் கதை அதுலேயும் இருக்குது. சரியா, சிவன் வந்து எப்படி இருப்பார், முருகன் வந்து சிவனுக்கு எடுத்து கதையை சொல்லுவார். புரியுதா? 2 பேர் இடத்துலேருந்து லேர்னிங். கரெக்ட். ஸோ லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ், இட்ஸ் சிம்பியாட்டிக். 2 பேருக்கும் தேவை. ஸோ ரிமெம்பர் தட், டோன்ட் பி அ ஸ்லேவ் டு எனிபடி. நான் அப்படியே கவர் பண்ணிட்டு நான் அவருக்கு அப்படியே நான் இருக்கணும் அப்படிலாம், தென் யூ நாட் லேர்னிங், தென் யூ டூயிங் ஹீரோ வர்ஷிப்பிங். ஆமாம், அதுமாரி ஹீரோ வர்ஷிப்பிங் பண்ணால் நம்ம ட்ரம்ப் மாரி தான் ஆகிடுவோம் கடைசியில். சரி சார். ஆமாம், என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னால் கெட் அவுட் ஆஃப் மை கண்ட்ரி, அதுமாரி தான். அப்புறம் திருப்பி ஒர்க்ஷிப் வந்து ஆகணும். ஆமாம், நீ எல்லோரும் காலில் விழுந்தானோ. அவர் வந்து டெய்லி பார்த்து ட்ரம்ப் அவரை பார்த்து சொன்னார் தான். அவர் நியூஸ் கிளிப் வந்தது வந்து, someone told me I'm so nice. I've never heard that about me. Someone said I'm nice. I didn't know I was nice. அப்படிங்கிறது டிக்டேட்டர் தான் இப்படி பேசுவார். கேமரா முன்னாடி உட்கார்ந்துட்டு tell me I'm nice. ஒரு ஃபேமஸ் வீடியோ இருக்குது சதாம் ஹுசேன் பற்றி, தெரியுமா? ஒரு மீட்டிங் இருக்குது, ஆல் இஸ் லீடர்ஸ் ஆர் தேர், இஸ் பார்ட்டி லீடர்ஸ் ஆர் தேர், ஆல் இஸ் ஜென்ரல்ஸ் ஆர் தேர். அவன் ஸ்டேஜில் நான் சதாம் ஹுசேன் ஒரு சிகார் லைட் பண்ணிக்கிறான். நான் லாட் ஆஃப் யூ ஆர் திங்கிங் யூ ஆர் பீங் நைஸ் டு மீ,
பட் ஐ நோ த ட்ரூத் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறான். அப்புறம் சொல்கிறான், ஐ கால் அவுட் யுவர் நேம், அண்ட் ஐ கால் அவுட் யுவர் நேம் ப்ளீஸ் லீவ் த ரூம். நோ தெரியாது, ரூம் விட்டு போல என்ன போகுதுன்னு தெரியாது. உன்னை சுற்றி சாவடிக்க போகிறான்னா, உன்னை கொலை பண்ண போகிறான்னு. ஸோ ரேண்டமாக யூ ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் காலிங் பீப்புள் லைக் சேஸ் அருண் அப்படின்னா அருண் ஹஸ் டு கெட் அப், say the loyalty to the party and leave. Whoever leaves, we're all getting shot outside. Okay. So that is what a dictator is. So you cannot keep someone like that as your guru. So be careful when you choose your guru. Okay. Any guru who says you must be respectful to me, then he's not a guru. லேர்னிங் மட்டும்தான். Yes, you are there to learn. You learn, leave and move on. இது விவேகானந்தாவும் சொல்லியிருக்காரு. சரியா, நீ வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டேன்னா அந்த தோல் எதுக்கு வச்சுருக்கு? தோல் வந்து குரு. நீ குருக்கிட்டேன்னு பாடம் கற்றுட்டல, நான் தான் இருக்காரு குரு, ஸ்மார்ட்டாக தான் இருக்காரு, ஆனால் தோல் ஆகிட்டாரு. அதனால பழம் இருக்கிற வரைக்கும் தான், நீங்கள் சாப்பிட வரைக்கும் தான் தோல் தேவை. புதுசாக இருக்கே சார், இது யாரும் சொல்லாத இருக்கே. விவேகானந்தா புக் இருக்கு, 14 வால்யூம்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் விவேகானந்தா. படி, நான் படிச்சிருக்கேன். சரியா, 14 புக்ஸ் இருக்கு, படி. அவர் சொல்லியிருக்காருன்றது ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் சொன்னதான் சொல்கிறீங்க, ஆனால் குருவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. இன்னொரு ஃபேமஸ் ஸ்டோரி வந்து நிலா நிழலை பார்த்து நிலான்னு நினைக்கிறது தான். நிழலோட நிழலை பார்த்து நிலாவே பார்த்தது இல்லை. சரியா, ஒரு கிணறுல வந்து நிலா தெரியுது, நீ வந்து அதான் நிலான்னு நினைப்பேன். இப்போ கிணத்துல தான் நிலா இருக்குன்னு நினைப்பேன், நீ கிணத்துக்குள்ள வந்து சாவு. இதெல்லாம் புதுசாக இருக்குது சார். புதுசோ பழசு, இதுதான் உண்மை. உண்மைதான். சரியா, அதனால யாருக்கிட்டையும் போய் நீங்கள் என்னோட மென்டர், நீங்கள் என்னோட நான் உன்னோட மென்டி, நீங்கள் வந்து குரு, அதெல்லாம் பண்ணாதீங்க. கற்றுக்குங்க. Happily learn. But once you finish learning, say thank you and move on. அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும், கற்றுக்கிற மோட்டிவேஷன். Because the respect you're giving is to yourself. நம்ம இதில் ஹிந்துவிசமில் வந்து நீ நமஸ்காரம் செய்யும்போது யூஆர் நாட் டூயிங் நமஸ்காரம் டு தட் பர்சன். யாருக்கு நமஸ்காரம் பண்ண தெரியுமா? டு யுவர் செல்ஃப், டு மேக் யுவர் ஈகோ ஸ்மார்ட். புரியுதா? இல்லாட்டா அதை கற்றுக்கிட்டல நீ யார்ரா என்ன பார்த்து நம்ம தெருவு போல நடக்கணும். ஆமாம், அவன் தண்ணியை போட்டது போதில் வந்து நீ யாருத, நான் யார் தெரியுமா? ஆமாம், எங்கள் அப்பா யார் தெரியுமா? இந்த பார்ட்டியில் எங்கள் அப்பா இருக்குன்னு தெரியுமா கேட்பாங்க சார். சரிப்பா, நான் உடனே சொல்லுவேன், சரியா சாமி, சாரி மன்னிச்சு, நீங்கள் பெரிய ஆள் தான், நீங்கள் பெரிய ஆளு, உங்கள் அப்பம் பெருசு, உங்கள் பார்ட்டி லீடர் பெருசு, எல்லாருமே பெருசு, என்னை விட்டுடுங்க. ஐ லிவ் another day. தேவையில்லாமல் சண்டை போட்டு இவனா கத்தி எடுத்து என்ன குத்திட்டேன்னா ஈகோக்கா, ஆமாம், என்னோட ஈகோக்கா நான் சாவே வந்துடுவேன். சரியா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. இந்த பாட்காஸ்ட்டை பார்த்ததுக்கு கேட்டதுக்கு என்ன பண்ணீங்களோ. இவ்வளோ நேரம் தான் தானே அந்த 1.5 மணி நேரம் எடுத்து சாப் பண்ணி உங்களுக்கு குத்து போட்ட மாதிரி கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. இவ்வளோலாம் பார்த்தீங்களா என்ஜாய், பாக்கிலாம் பாட்காஸ்ட்டில் தூக்கி போடுவான்னு நினைக்கிறேன். இல்லை சார், பாட்காஸ்ட்ன்றது சரி எல்லாமே அப்படியே சரி. அப்புறம் இந்த ஃபுல் கொத்து பரோட்டா பண்ணாமல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் மீல்ஸாகவே தாலியாக போட்டிருக்கான். இவ்வளோலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ, மிக்க நன்றி, தேங்க்யூ. ஸோ கற்றுக்குங்க. ஏன்னா நானே நிறைய விஷயம் வந்து புதுசாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அக்செப்டபிள் பண்ணாத மாரி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. Yes, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. If you don't like, you can always do something else. ஸோ ட்ரை பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் சொல்லுங்க. அண்ட் தென் இதிலிருந்து எனக்கு அவுட்லைனாக கிடைச்சது மென்டர்ஷிப் எப்படி சூஸ் பண்ணணும், கரியர் பார்த்து எப்படி சூஸ் பண்ணணும், உன்னோட பேஷன் எதுன்னு நீ நோக்கி போகணும்னா நீ என்னென்ன ட்ரை பண்ணணும். முக்கியமாக வந்து பயப்படக்கூடாது, அன்சர்டனிட்டி. ஸோ அது பயப்படாமல் கற்றுக்கோ, ஒன்றும் ஆகிடாது. அதுக்கு உடனே ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டாது. அது வேறு. ஆமாம், வினோத் சார் சொன்னார், பயம் இல்லை எனக்கு, நான் முட்டாள் மாதிரி போவேன், தண்ணி வச்சுட்டு அதை மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஹெல்மெட்டை போடுங்க, பெல்ட்டு கட்டுங்க, பொறுமையாக போங்க பைக்கில். ஈவனாக ஏதாவது ஏடாகரமாக பேசினா அந்த பக்கமாக போயிடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி.